அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு நம்ம பிஓ கைட் பார்ட் 1 2வது வகுப்புல இன்னைக்கு நம்ம கலந்துருக்கோம். ஸோ எல்லாரும் போன முறை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றத பத்தி அதனுடைய படிநிலைகள் ஹையரார்கியும், அதே மாதிரி ஒரு சில நம்மளோட ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸஸ் பத்தின ஒரு சில ஹையரார்கி, ஒரு சில டெர்மினாலஜிஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டா கத்துக்கிட்டோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பார்த்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த பிஓ கைட் பார்ட்டினுடைய செகண்ட் கிளாஸ். சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். புடித்த மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். யா தேங்க்யூ. அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட 2வது கிளாஸ் வந்து இன்னைக்கு பண்ணலாம். ஸோ போன டைம் நம்ம பார்த்ததோட ஒரு சின்ன ஜிஸ்டோட இந்த டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு குவிக்கான உங்களுக்கு ஒரு ஜிஸ்ட் இந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ போன தடவை நம்ம இந்த ஃபாரின் இன்டர்நேஷனல் மெயிலோட ஒரு சில ஆஃபீஸஸ் பத்திலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்கிரீன்ல அது ஒரு டேபிளா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு டேபிளா இருக்கும். ஸோ இது சும்மா அப்படியே ஒரு குவிக் ஜிஸ்ட் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷன், இந்த ஹையரார்கி, இதுல என்னென்ன எது கண்ட்ரோல் கீழே வருது, ஒன்னொன்னு எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுது, இந்த மாதிரி தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் 1 போன தடவை நம்ம அந்த ஒரு கிளாஸ் முழுக்க நம்ம கவர் பண்ணது ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான். அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புல 2வது கிளாஸ்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்றோம். ஸோ கிளாஸ் நம்பர் 2 பிஓ கைட் பார்ட் 1 அப்படின்றது டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ என்னென்ன வகையான போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாக்குற 3 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ். ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியா கேட்கலாம்னா ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் கொடுத்தா 3 வகையான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், சப் போஸ்ட் ஆஃபீஸ், பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ். தலைமை அஞ்சலகம், துணை அஞ்சலகம், கிளை அஞ்சலகம், அவ்வளவுதான். இந்த 3 இருக்கு. இதுல இந்த முதல் 2 வகையான ஃபர்ஸ்ட் 2 ஹெட் ஆஃபீஸ் மற்றும் துணை அஞ்சலகத்துல பெரும்பாலும் எல்லா விதமான போஸ்டல் பிசினஸுமே டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. எல்லா விதமான நம்ம கிட்ட ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு சில ஆபீஸ்கள் உட்பட எல்லா விதமான டிரான்சாக்சனும் பொதுவாக செய்வதுண்டு. ஆனால் பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்ல மட்டும் ரெஸ்ட்ரிக்டடான ஒரு குறுகிய அந்த பிரான்ச் ஆஃபீஸ்க்குன்னு என்னென்ன சேவைகள் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை மட்டும். சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார் ப்ளீஸ். சார் யாரும் அன்மியூட் மட்டும் பண்ண வேணாம் ப்ளீஸ், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே. சோ இந்த பிஓ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டடான மேனர்ல குறுகிய ஒரு செட்டப்ல வந்து இவங்களுக்கு உண்டான இந்த டிரான்சாக்சன்ஸ் எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க. சோ இதுதான் கிளாஸ் நம்பர் 2 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ். அதை தாண்டி இப்ப நம்ம பார்த்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், சப் போஸ்ட் ஆஃபீஸ், பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டி ஸ்கிரீன் நாட் விசிபிள்னு சொல்றீங்க மேடம், கொஞ்சம் பின் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே. இதுக்கு தாண்டி இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஹெட் சப் போஸ்ட் ஆஃபீஸ், பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டி இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். அதாவது முக்கியமான நகரங்கள்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சில ஹெட் ஆஃபீஸ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ்ன்னு சொல்றோம். அதனுடைய இன்சார்ஜ் யாராக இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் கெசட்டட் ஆபீசர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய தலைமை போஸ்ட் மாஸ்டராகவே இருப்பதுண்டு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய தலைமை யாராக இருப்பாங்கன்னா ஒரு கெசட்டட் போஸ்ட் ஆஃபீஸாவே இருப்பாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் மாஸ்டருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரிண்டென்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு டிவிஷனல் ஹெட், ஒரு 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 டிவிஷனுடைய தலைமைக்கு என்ன பவர்ஸ் இருக்குமோ, என்னெல்லாம் ஒரு ஒரு இது இருக்குமோ அந்த பவர்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டருக்கு இருப்பதுண்டு. சோ இதற்கு பெயர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்றது இதனுடைய பொருள் இதான். சோ அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்துதான் நம்ம பார்க்க போறது மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ். சோ பேர்லயே இருக்கு உங்களுக்கு வந்து கிளாஸ் நம்பர் 4 மொபைல் போஸ்ட் ஆஃபீஸஸ். இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல கொஞ்சம் முக்கியமான ஒரு டாபிக். சோ இது என்ன பேர்லயே இருக்கு, நடமாடும் போஸ்ட் ஆஃபீஸ், மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ். சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது ஒரு பிக்சடா ஒரு இடத்துல இல்லாம நடமாடும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ். சரி, இதுல என்னென்ன மாதிரியான சேவைகள் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், எதுக்காக இது முதல்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சிட்டிஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் டைம் தாண்டி தபால் லேட் போஸ்டிங்க்கு அவங்க தபால் கொடுக்கறதுக்கு ஏதுவாக சோ இவங்க வந்து இந்த மாதிரி மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களோட இடங்களுக்கே போய் அந்த தபால்களை கலெக்ட் பண்ணிட்டு நம்மளோட ஒரு சில சேவைகளை செய்யக்கூடிய அந்த ஒரு செட்டப் தான் நம்மளோட மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து என்னன்னைக்கு இது உண்டு அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் பணி செய்யக்கூடிய வேலை நாட்கள்ல உண்டு. சண்டேஸ்லயும் ஞாயிற்றுக்கிழமைகளும் போஸ்டல் ஹாலிடேஸ் அன்னைக்கும் இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸினுடைய சேவை என்பது கிடையாது. இது ஒரு பாயிண்ட். சரி, என்னென்ன மாதிரி சேவைகள்லாம் இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம வந்து ஸ்டாம்ப் சேல் பண்ணலாம். ஓகேங்களா,
ஸோ வந்து உங்களுக்கு ஸ்டாம்ப் சேல் பண்ணலாம். போஸ்டல் ஸ்டேஷனரிஸ், நம்மளுடைய போஸ்டோட மற்ற இன்லேண்ட் கார்டு, நம்மளுடைய போஸ்ட் கார்ட்ஸ், இந்த மாதிரி மற்ற பிற நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணலாம். ரெஜிஸ்டர் ஆர்டிகல் புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏர் பார்சல்ஸ் அதெல்லாமே புக் பண்ணலாம். இது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல், சாதா தபால்களை அவங்க எது கொடுத்தாலும் அதை நம்ம வாங்கிக்கலாம். ஆனா ஒரு மொபைல் போஸ்ட் ஆபீஸால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இன்ஷூர்ட் மற்றும் விபியை புக் பண்ண முடியாது. சோ இது வந்து ரொம்ப முக்கியம். சோ இதுல இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ்க்ளூடிங் இன்ஷூர்ட் அண்ட் விபி, இது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு மொபைல் போஸ்ட் ஆபீஸ் என்னென்ன சேவைகளை செய்ய முடியும்னு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்பர் 1 ரெஜிஸ்டர் ஆர்டிகல், நம்பர் 2 வந்து ஏர் பார்சல், அப்புறம் 3வது இன்ஷூர்டு, விபி. எதெல்லாம் செய்ய முடியும் எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு சூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் கேள்விகள் வரும். அதனால ஒரு மொபைல் போஸ்ட் ஆபீஸ் எதெல்லாம் செய்ய முடியும்? ஸ்டாம்ப்ஸ் விற்க முடியும், தபால் தலைகள் விற்க முடியும், நம்மளோட மெத்த போஸ்டல் ஸ்டேஷனரிஸ் விற்க முடியும். உதாரணத்துக்கு ஐஎல்சி லெட்டர், நம்மளோட போஸ்ட் கார்டு அதெல்லாம். ரெஜிஸ்டர்ட் தபால் புக் பண்ண முடியும், ஏர் பார்சல் அதெல்லாம் புக் பண்ண முடியும். அன்ரெஜிஸ்டர்ட் பதிவு செய்யப்படாத தபால்களை வாங்க முடியும். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஷூர் புக் பண்ண முடியாது, விபி புக் பண்ண முடியாது. சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மொபைல் போஸ்ட் ஆபீஸ்ல. அதே போல மொபைல் போஸ்ட் ஆபீஸ் சண்டேலயும் போஸ்டல் ஹாலிடேலயும் ஒர்க் பண்ணுமான்னு கேட்பாங்க. நோ, டெஃபினெட்லி நோ. அன்னைக்கு வேலை செய்யாது. இதுல இந்த ரெட் கலர்ல இருக்கிறத நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் வேலை செய்யாது. இன்ஷூர்டையும் விபியும் ஒரு மொபைல் போஸ்ட் ஆபீஸால் புக் செய்ய இயலாது, முடியவே முடியாது. சோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, கிளாஸ் 3. ரொம்ப 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 முக்கியமானது. இந்த நைட் போஸ்ட் ஆபீஸ் பத்தி கேட்கப்படாத கொஸ்டின் பேப்பரை பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக். சோ பேர்லயே இருக்கு உங்களுக்கு நைட் போஸ்ட் ஆபீசர்ஸ். சரி, பெரும்பாலும் இந்த நைட் போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிறது இரவு 7 மணி வரைக்கும் பணி செய்யும். அதுதான் நம்ம நம்ம பிசினஸ் அவர்ஸை தாண்டி 7 மணி வரைக்கும் வேலை செய்யும். ஆனா இந்த 7 மணி நேரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதாவது நீட்டிக்கிற அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஜி போஸ்ட். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேலை நேரத்தை பிக்ஸ் பண்றதுன்னு கேள்விகள் இருந்தா அது வந்து சீஃப் போஸ்ட் மாஸ்டர், சர்க்கிள் ஹெட். அதுவே அந்த வேலை நேரத்தை எக்ஸ்டெண்ட் நீட்டிப்பதை பத்தி அதை முடிவு பண்றது, அதை டிசைட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கான அதிகாரம் யாரு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த டைரக்டர் ஜெனரல், நம்மளுடைய டிஜி போஸ்டுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கு. அதுவும் அப்படி எவ்வளவு நேரம் வரைக்கும் தான் நீட்டிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, 8:30 மணி வரை, இரவு 8:30 மணி வரைக்கும் மட்டும் தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் சண்டேஸ்லயும் ஓபன் பண்ணலாம். சோ பெரும்பாலும் ஒரு நைட் போஸ்ட் ஆபீஸ் நார்மலா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதனுடைய டைம் வந்து 8:30 மணி வரைக்கும் நீட்டிக்கிறதும், அதை வந்து சண்டேஸ் மற்றும் போஸ்டல் ஹாலிடேஸ்ல ஓபன் பண்ண வைக்கிறதும் அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய டிஜி போஸ்டுக்கு தான். சரி, இந்த எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த 7 to 8:30, இந்த 7 to 8:30ல இருந்து என்னென்னலாம் பண்ண முடியும், என்னென்னலாம் ஒரு நைட் போஸ்ட் ஆபீஸால பண்ண முடியாது, இது ரொம்ப முக்கியம். இந்த 7 to 8:30 மணி இந்த நீட்டிக்கப்பட்ட நேரத்துல என்னெல்லாம் பண்ண முடியும்னா, ஒரு ரெஜிஸ்டர் தபால் புக் பண்ண முடியும், விபி ஆர்டிகல் புக் பண்ண முடியும், மணி ஆர்டர் புக் பண்ண முடியும், ஐபிஓ சேல் பண்ண முடியும், ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாம் சேல் பண்ண முடியும். சோ பொதுவா புக்கிங், மணி ஆர்டர் புக்கிங், அப்புறம் வந்து இந்த ஸ்டாம்ப்ஸ், ஐபிஓ சேல் பண்றது, இதெல்லாம் பண்ண முடியும். ஆனா என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நைட் போஸ்ட் ஆபீஸ் அப்படிங்கிறது 8:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணாலும், இந்த நீட்டிக்கப்பட்ட 7 to 8:30ல நம்மளால சேவிங்ஸ் பேங்க் கணக்கு சம்பந்தமான எந்த விதமான பரிவர்த்தனையும் செய்ய முடியாது. நம்மளோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் சம்பந்தமான எந்த விதமான நம்ம பரிவர்த்தனை செய்ய முடியாது. கேஷ் சர்டிபிகேட், இப்ப நம்ம கேவிபி, என்எஸ்சி போன்ற இந்த மாதிரி எந்த விதமான டிரான்சாக்சனும் நோ. ஓகேங்களா? சோ இது மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வந்து 7 மணி வரைக்கும் மட்டும்தான் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் பண்ண முடியும். 7 மணியை தாண்டி இந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் எதுவுமே பண்ண முடியாது. சரி, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிஜி போஸ்டால மட்டும்தான் ஹாலிடேஸ்ல எல்லாம் கூட ஓபன் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு. இந்த சண்டேஸ் மற்றும் போஸ்டல் ஹாலிடேஸ்ல ஒரு நைட் போஸ்ட் ஆபீஸ் ஒர்க் செய்யுமே ஆனால் அது என்ன டைம்ல ஒர்க் பண்ணும்? காலை காலை 10 மணி. ஷர்மிளா மேடம், கொஞ்சம் உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ண வேணாம் ப்ளீஸ். ஓகே, உங்களுடைய அந்த சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய நைட் போஸ்ட் ஆபீஸ் என்ன பண்ணும், எந்த டைம்ல ஒர்க் பண்ணும் பாத்தீங்கன்னா, காலைல 10 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒரே ஒரு ஷிஃப்ட் மட்டும் தான் வேலை செய்யும். அப்படி வேலை பார்த்தாலும் இந்த சண்டேஸ் ஹாலிடேஸ் ஒர்க் பண்ணும்பொழுது டெலிவரி என்பது நிச்சயமாக கிடையாது. அண்ட் மணி ஆர்டர் பேமெண்ட்டும் சேவிங்ஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒர்க்கும் பண்ணாது. ஸோ ரொம்ப சிம்பிள். அதாவது நார்மலா 7 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணும், சர்க்கிள் ஹெட் பார்த்து முடிவு பண்ணலாம், 8 மணி வரைக்கும் டிஜி போஸ்ட் பார்த்து முடிவு பண்ணலாம். இந்த 7 to 8:30ல நம்மளால புக் பண்ணிக்க முடியும். நம்மளால வந்து ஐபிஓ, மணி ஆர்டர் இதெல்லாம் வந்து புக் பண்ணிக்க முடியும், சேல் பண்ண முடியும், ஸ்டாம்ப் சேல் பண்ண முடியும். 7 to 8:30ல என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னா, சேவிங்ஸ் பேங்க் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது.
சண்டே அதுல எல்லாம் ஒர்க் ஆனா 10 to 5 ஈவினிங் 5 பண்ண முடியும். இந்த சண்டேஸ்ல ஒர்க் பண்ணா கூட டெலிவரி கிடையாது, மணி ஆர்டர் கிடையாது, சேவிங்ஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனைகள் கிடையாது. இவ்வளவுதான் சிம்பிள். நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இப்ப நம்ம மூவ் பண்றோம். கிளாஸ் நம்பர் 5 இப்ப நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் ஹவர்ஸ். நம்மளுடைய பிசினஸ் செய்யக்கூடிய அந்த நேரம், நம்ம எந்த விதமான வேலைகள் எல்லாம் எவ்வளவு நேரம் பண்ண முடியும் அப்படின்றது. இதுவும் ஒரு முக்கியமானது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, ஒரு ஒரு ஆபீஸ், அது எந்த விதமான கிளாஸ் ஆபீஸா இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு ஆபீஸ்ல ரெஃபரன்ஸ். ஷர்மிளா மேடம் கொஞ்சம் உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க மேடம் ப்ளீஸ். உங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பாருங்க மேடம் ப்ளீஸ். இல்ல மைக் வேணாம், வீடியோ வேண்டாம், வீடியோ ஓகே, I'll continue. சோ இதுல இந்த பிசினஸ் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பிசினஸ் ஹவர்ஸ்ல ரெஃபரன்ஸ், ஒரு ஆபீஸ்ல வந்து என்கொயரிக்கு யாராவது வராங்க, யாராவது ஏதாவது ஒரு என்கொயரிக்காக வராங்க, இல்ல ஒரு ரெஃபரன்ஸ் ஏதாவது கேள்வி ஒரு டவுட் கேட்கலான்னு வராங்க. அதுக்கு அதே மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், தபால் தலைகள், ஸ்டேஷனரிஸ் எல்லாம் விற்கிறது எந்த டைம்ல இருந்து விற்கலாம் அப்படின்னா என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒரு ஆபீஸ்னுடைய அலுவலக நேரம் இந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை அப்படின்னா அந்த நேரம் முழுக்க, ஆபீஸ் ஹவர்ஸ் முழுக்க நம்ம ஆபீஸ்க்கு வரக்கூடிய என்கொயரிஸ், நமக்கு வரக்கூடிய கேள்விகள், ரெஃபரன்ஸ், ஸ்டாம்ப்ஸ் விற்கிறது, இது எல்லாமே முழு அலுவலக நேரம் முழுக்க நம்ம அதை பண்ணியே ஆகணும். அடுத்தது ஒரு ரெஜிஸ்டர் தபால் புக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஒரு ரெஜிஸ்டர் தபால் புக்கிங், இன்சூர் புக்கிங், விபி புக்கிங், இதெல்லாம் எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா 6ல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் பண்ணணும் நார்மல் நாள்ல. அதுவே சனிக்கிழமைகள்ல 5 மணி நேரம் வரைக்கும் பண்ணணும். சரி, புக்கிங் மட்டும் தானா? இதே இப்ப நம்ம புக் பண்ண இந்த ரெஜிஸ்டர்ட், இன்சூர்ட், விபி இதையெல்லாம் விண்டோ டெலிவரி பண்றதுக்கு உண்டான நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதேதான். அதே 6ல இருந்து 7 மணி நேரம். அண்ட் அதே மாதிரி சனிக்கிழமைகள்ல 5 மணி நேரம். இது அதே மாதிரி இது இது ஓகே, இது ஒரு பக்கம். சோ புக்கிங் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம், புக்கிங், விண்டோ டெலிவரி, இதுவே பாத்தீங்கன்னா 6 to 7 5. அதுவே மணி ஆர்டர், ஐபிஓ, அதாவது பணம் சம்பந்தப்பட்ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், சேவிங்ஸ் பேங்க், சேவிங்ஸ் சர்டிபிகேட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண நாட்கள்ல 5 மணி நேரமும், சனிக்கிழமைகள்ல இந்த மாதிரி கவுண்டர்ல 3 மணி நேரம் வரைக்கும் தான் இந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பிரான்ச் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் மினிமம் 4 மணி நேரத்துல இருந்து அதிகப்படியா 5 மணி நேரம் வரைக்கும் பிசினஸ் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள். ரெஃபரன்ஸ் என்கொயரினா என்டையர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். புக்கிங் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர்ட், இன்சூர்ட், விபி புக்கிங் பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 மணி நேரம், சாட்டர்டேனா 5 மணி நேரம். அதே விண்டோ டெலிவரியும் அதே தான். மணி ஆர்டர், போஸ்டல் ஆர்டர், சேவிங்ஸ் பேங்க் இதெல்லாம் சாதாரண நாள்ல 5 மணி நேரம், சாட்டர்டேல 3 மணி நேரம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஸோ பிசினஸ் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். சரி, அடுத்தது கிளாஸ் நம்பர் 7 பார்க்க போறோம். பிசினஸ் டன் ஆன் சண்டேஸ் அண்ட் போஸ்ட் ஹாலிடேஸ். சண்டேஸ்லயும் போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய விடுமுறை நாட்கள்லும் எந்தெந்த ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும், என்னெல்லாம் வேலை செய்யும்ன்றதா இந்த ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த ஆஃபீஸ் வந்து சண்டேஸ்லயும் போஸ்ட் ஹாலிடேஸ்லயும் ஒர்க் பண்ணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான், முன்னாடியே பார்த்தோம், நைட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ நைட் போஸ்ட் ஆஃபீஸை தவிர எல்லா போஸ்ட் அலுவலகங்களுமே சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் க்ளோஸ் ஆயிருக்கும். இது நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த ஞாயிற்றுக்கிழமைகளையும் போஸ்ட் ஹாலிடேஸ்லயும் என்ன இருக்காது அப்படின்னா லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் இருக்காது. ஸோ தபால், நம்மளுடைய தபால் பெட்டியை தொடர்ந்து யாரும் லெட்டர் பாக்ஸ் கிளியர் பண்ண மாட்டாங்க. அந்த அன்னைக்கு டெலிவரியும் கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, அடுத்தது இந்த சண்டேஸ்லயும் போஸ்டல் ஹாலிடேஸ்லயும் ஆர்எம்எஸ் அப்படின்னு நம்மளோட ரயில்வே மெயில் சர்வீஸ் பிரிவு இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து லேட் ஃபீயோட தபால் போஸ்ட் செய்யப்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். சோ லேட் ஃபீ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சாதாரண தபாலா இருந்தா 2 ரூபாய், பதிவு தபாலா இருந்தா 3 ரூபாய். சோ அந்த தபால்குரிய லேட் ஃபீயோட அந்த லெட்டர் பாக்ஸ்ல வந்து நம்ம போடலாம். ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு சில மெயில் வேன்லயே லெட்டர் பாக்ஸஸ் இருக்கும். அந்த மாதிரி இதுலயும் நம்ம சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் கொண்டு போய் அதற்குரிய லேட் ஃபீயோட நம்ம வந்து அதற்குண்டான தபால் தலைகளையும் சேர்த்து ஒட்டி பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இங்க நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு முக்கியம், இது பாத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் அண்ட் புக் பேக்கெட்ஸ், அதாவது சண்டேஸ்லயும் போஸ்டல் ஹாலிடேஸ்லயும் எந்த விதமான லேட் ஃபீயும் இல்லாம இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ் மற்றும் பேக்கெட்ஸ் மட்டும் நம்ம ஆர்எம்எஸ்லயும் பிரஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ்லயும் அக்செப்ட் பண்ணலாம். சோ எப்பயுமே நம்ம சண்டேஸ் போஸ்ட் ஹாலிடேஸ்ல என்னதான் ஆர்எம்எஸ் லெட்டர் பாக்ஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட லேட் ஃபீயோட மட்டும் தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம லேட் ஃபீ இருக்கும், இல்லைன்னா அது வந்து அன்பெய்ட் அப்படின்ற மாதிரி அப்படி ஆகும்.
ஆனா சண்டேஸ்லயும் போஸ்டல் ஹாலிடேஸ்ல கூட எந்த விதமான லேட் ஃபீயும் இல்லாம புக் பண்ணக்கூடிய தபால்கள் எது அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸ் மற்றும் புக் பேக்கெட்ஸ். சோ இது வந்து பிரஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ். பிரஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு அவங்களுடைய பத்திரிகைகளும் அவங்களுடைய அலுவலகத்திலேயே நம்மளோட ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுடைய செலவுலயே செயல்படும், அவங்களுடைய இடத்துல செயல்படும். சோ அந்த மாதிரி நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பிரஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ்லயும் ஆர்எம்எஸ்லயும் நைட் போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரும் புக் பேக்கெட்ஸ் மட்டும் எந்த விதமான லேட் ஃபீயும் இல்லாம அக்செப்ட் செய்து கொள்ளும். சோ முக்கியமானது நைட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் இருக்கும். ஆர்எம்எஸ் தவிர்த்து நான் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றதுல ஆர்எம்எஸ்ல எல்லாம் லேட் ஃபீயோட வாங்கிப்பாங்க. பிரஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் இதுல எல்லாம் மட்டும் நான் சொன்ன மாதிரி எந்த விதமான லேட் ஃபீ எந்த கட்டணமும் இல்லாம ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே பெற்றுக்கொள்ளப்படும். இவ்வளவுதான். சோ இது கிளாஸ் நம்பர் 7. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ், கிளாஸ் நம்பர் 8. சோ நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ் எத்தனை போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 ஹாலிடேஸ். போஸ்ட் ஆஃபீஸ் ஹாலிடேஸ் மொத்தம் 17. இந்த 17ல நமக்கு தேசிய விடுமுறைகள் எதுன்னு பாத்தீங்கன்னா 3. உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, அதுக்கப்புறம் அக்டோபர் 2. இந்த 3மே நமக்கு தேசிய விடுமுறைகள். இது போக நமக்கு எல்லா ஸ்டேட்டுக்குமே காமனா எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான போஸ்டல் ஹாலிடேஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11 நாட்கள் இருக்கு. உங்களுக்கு இதுல காமன் போஸ்டல் ஹாலிடேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 11 டேஸ் வந்து பொதுவானது. அப்போ இந்த 11 + 3 இது வந்து எல்லா மாநிலத்துக்குமே பொதுவான ஹாலிடேஸ். இது போக ஒரு 3 ஹாலிடேஸ் மட்டும் ஒவ்வொரு சர்க்கிளுக்கு ஏற்றா போல அவர்கள் விருப்பப்படும் ஒரு 3 ஹாலிடேஸ் ஆப்ஷனலாக விருப்பத்திற்கு ஏற்படுத்த மாதிரி தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு பேரு ஆப்ஷனல் ஹாலிடேஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 3 நாள் அது மட்டும் சர்க்கிளுக்கு சர்க்கிள் அது மட்டும் வேறுபடும். இந்த ஆப்ஷனல் ஹாலிடேஸ் இது வந்து யாரு முடிவு பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆர்டினேட் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ இவங்க நம்ம மாநிலத்துக்குரிய பண்டிகைகள் முக்கியமான வந்து விழாக்கள் இதையெல்லாம் மனசுல நிறுத்தி அந்த 3 ஹாலிடேஸ் மட்டும் நமக்கு தகுந்தாப்புல பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சோ ரொம்ப சிம்பிள். மொத்தம் 17, அதுல 3 தேசிய விடுமுறைகள் நேஷனல் ஹாலிடேஸ், 11 பொதுவான காமன் போஸ்டல் ஹாலிடேஸ், 3 மட்டும் ஆப்ஷனல் ஹாலிடேஸ். அந்த ஆப்ஷனல் ஹாலிடேஸும் அந்த கமிட்டி நான் சொன்னது போல ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி கூடி முடிவு பண்ணி எனக்கு அந்த ஹாலிடேஸை டிசைட் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதுதான் கிளாஸ் நம்பர் 8 நம்ம ஹாலிடேஸ் பத்தினது. அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது கிளாஸ் நம்பர் 9, டிசைரபிலிட்டி ஆஃப் பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ். ஒரு போஸ்டேஜுக்கு ஒரு தபாலுக்கான அதுக்கான கட்டணத்தை எப்படியெல்லாம் செலுத்தலாம்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 9. இதுல இப்ப நீங்க பாக்குறீங்க எப்படி பண்ணலாம். ஒண்ணு ஸ்டாம்ப், போஸ்டேஜ் ஸ்டாம்ப், நம்ம தபால் தலை மூலியமா ஒரு கட்டணத்தை நம்ம செலுத்தலாம் ஒரு தபாலுக்கு. இன்னொன்னு பிராங்கிங். ஓகேங்களா, நம்மளோட பிராங்கிங் மிஷின் அதை பத்தி ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். பிராங்கிங் மிஷின். அண்ட் 3வது கேஷ், ப்ரீபேமெண்டா கேஷா நம்ம செலுத்தி கட்டலாம். இந்த 3 விதமாக ஒரு தபாலுக்கு போஸ்டேஜ் என்பதை நம்மளால செலுத்த முடியும். அது என்னன்னு குவிக்கா நம்ம பார்க்க போறோம். சோ இது வந்து 9th கிளாஸ்ல பொதுவா இருக்கும். இனி அடுத்த கிளாஸ்ல இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ கிளாஸ் நம்பர் 10 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தபால் தலை போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பத்தினது. சோ இது என்ன சொல்லுது நமக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து நம்மளுடைய நம்ம இந்திய அரசாங்கத்தோட உரிமையோட நம்ம வந்து என்ன பண்றோம், தபால் தலைகள் அப்படிங்கறது நமக்கு வெளியிடுறோம். ஓகேங்களா. சோ இதுல வந்து பாத்தீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம அச்சடிக்கக்கூடிய இந்த தபால் தலைகள் இல்லாம ரெவென்யூ ஸ்டாம்பும் சேல் பண்றோம். ரெவென்யூ ஸ்டாம்ப்ன்றது நம்மளது கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்டோடது. வாங்கி கமிஷனுக்காக நம்ம சேல் பண்ணுவோம். இந்த ரெவென்யூ ஸ்டாம்பை வந்து நம்ம தபாலுக்கு பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றோம். சோ இது போக சாதாரண நம்மளுடைய என்ன சொல்லக்கூடிய இந்த தபால் தலைகள் தபால்ல ஒட்டக்கூடிய இந்த ஸ்டாம்ப்ஸ் இல்லாம நமக்கு பிலாட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பிலாட்லிக் ஸ்டாம்ப்ஸும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அதாவது முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளை நினைவு கூறுற விதமாக ரொம்ப ஸ்பெஷலா நம்ம பிரிண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாம்பே தான் பிலாட்லி ஸ்டாம்ப்ஸ். அதாவது தபால் தலை சேகரிக்கிறதே ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கிறவங்களுக்காக வேண்டி நம்ம பிலாட்லி ஸ்டாம்ப்ஸ் அப்படின்றதும் பண்றோம். இதுக்காக வேண்டி நமக்கு இந்தியா முழுக்க ஒரு 84 பிலாட்லி பியூரோ அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த பிலாட்லி பியூரோன்றது என்னன்னா இந்த இடத்துல இந்த விதமான பிலாட்லி ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். சோ இது ஒண்ணு. இதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிலாட்லிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தான் இதற்கான தபால் தலைகளை நம்மளால பெற முடியும். இதுல பாத்தீங்கன்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து டொமஸ்டிக் பிடிஎஃப் பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டொமஸ்டிக் பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 200 ரூபாய். அதுவே ஓவர்சீஸ் உங்களுக்கு வந்து நமக்கு எல்லா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிலாட்லி ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கூட வாங்கணும்
அப்படின்னு விருப்பப்படுற அந்த ஓவர்சீஸ் பிலாட்லி டெபாசிட் அக்கௌண்ட், அதற்கான அக்கௌண்ட்டினுடைய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். சோ இதுல ஒன்றும் பெருசா ரொம்ப முக்கியமா கிடையாது. உங்களுக்கு இந்த பிலாட்லி எத்தனை இருக்கு? 84 இருக்கு. இது வந்து ஆஸ் பர் 31/3/2019 ஃபிகர். இது போக இந்த டொமஸ்டிக் அக்கௌண்ட்டுக்கு 200 ரூபாய், இன்டர்நேஷனல் அதாவது ஓவர்சீஸ் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் என்பது இதனுடைய விலையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. சோ இது கிளாஸ் நம்பர் 10. இதுல ஒண்ணும் வேற எதுவும் முக்கியமா கிடையாது. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போற இந்த பிராங்கிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிஏ எக்ஸாம்க்கு படிக்கிற அத்தனை பேருக்கும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக். சோ இதை நம்ம கொஞ்சம் டெப்தா தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல நம்ம பார்க்க போறது பிராங்கிங். பிராங்கிங் அப்படின்னா என்னது? ஒரு பிராங்கிங் மிஷின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு மிஷின், இது ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கருவி. இது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாம்பினுடைய இந்த முத்திரைகள், இந்த இம்ப்ரெஷனை வந்து ஒரு தபால் மேல பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் பிராங்கிங் மிஷின். நத்திங் பட் வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம போஸ்டேஜ் ஸ்டாம்பை ஒட்டாம அதற்குரிய அந்த இம்ப்ரெஷனை பதிவு செய்யும், தபால் மேல பதிவு செய்யும் ஒரு மிஷின், ஒரு எலக்ட்ரானிக் மிஷினுக்கு பேர் தான் நம்ம பிராங்கிங் மிஷின் அப்படின்னு சொல்றோம். சோ 2 விதமான நமக்கு பிராங்கிங் மிஷின் இருக்கு. இது வந்து நமக்கு முன்பு பயன்படுத்திய எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷின், இஎஃப்எம் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவோம். இது முன்னாடி யூஸ் பண்ணது, இப்ப நமக்கு பயன்பாட்டுல கிடையாது. அண்ட் இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் மிஷின், இந்த மாதிரி 2 விதமான பிராங்கிங் மிஷின் அப்படின்றது நமக்கு இருக்கு. சோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷின் பத்தி ஒரு சின்ன குறிப்பை பார்த்துடலாம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய டைப். இதுல பாத்தீங்கன்னா மேனுவல் கிரெடிட், எல்லாமே மேனுவலா இருக்கும். பணம் கட்டுறது, அந்த பணம் கழியறது, திரும்ப போய் நமக்கு வந்து திரும்ப ரீசார்ஜ் பண்றது, எல்லாமே உங்களுக்கு மேனுவல் ப்ராசஸ் தான். அந்த பழைய எலக்ட்ரானிக் பேங்கிங் மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல 2 விதமான டை இருக்கும். ஒன்னு வேல்யூ டைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு லைசன்ஸ் டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய இம்ப்ரெஷன் எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். பழசெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் கலர்ல இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல அமௌண்ட் லோட் பண்றதுல இருந்து இதனுடைய கணக்கு வழக்கு அக்கௌண்டிங் எல்லாமே மேனுவலாக இருந்ததுதான். சோ இதை விட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸா போயிட்டு இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மிஷின் தான் நமக்கு இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே நீங்க, ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சிஸ்டம், RMFS என்று சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய இந்த RMFS பத்தி தான் இப்ப நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்து பாத்துக்கோங்க. சோ முதல்ல ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் மிஷின் பேர்லயே உங்களுக்கு இருக்கு. சோ எல்லாமே நம்ம ரிமோட்டா மேனேஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஆட்டோமேட்டிக், எதுவுமே மேனுவல் கிடையாது. இந்த சிஸ்டத்தை எப்ப முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, நமக்கு வந்து அமுல்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16/8/2010 தான் இது வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த டேட்லாம் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. RMFS சிஸ்டம் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது, தாராளமா கொஸ்டின் கேட்கலாம். சோ உங்களுக்கு 16/8/2010, ஓகேங்களா? சோ நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அடுத்த நாள் அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 16/8/2010. அடுத்தது இந்த நம்ம இஎஃப்எம் எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷின் சொன்னோம், ரெட் கலர்ல இருக்குன்னு சொன்னோம். ஆனா இந்த RMFS இந்த பிராங்க் இம்ப்ரெஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். அதாவது பிரைட் ப்ளூ கலர் அப்படின்றதுதான் கரெக்டான கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்ப நம்ம சொன்னோம் பழைய முறை ஒன்று இருந்தது, புது முறையும் இப்ப வந்துருச்சு. அது ரெட் கலர்ல இருக்கு, இது ப்ளூ கலர்ல இருக்கு. எப்பதான் முழுக்க முழுக்க இந்த RMFM கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தேதி தான் இந்த தேதி. அதாவது என்னதான் 2010 அதை அறிமுகப்படுத்தினாலும் 1/7/2013 இருந்துதான் RMFM, அதாவது இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த மிஷின்ல இருக்கக்கூடிய இம்ப்ரெஷனை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை என்னைக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1/7/2013. சோ கொஸ்டின் கேட்டா கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அறிமுகப்படுத்தினதுன்னு கேட்டா 2010 போயிடணும். ஆனா எப்பத்துல இருந்து வெறுமனே நம்ம இந்த மிஷின்ல இருந்து வரக்கூடிய பிராங்க் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7/2013. சோ இதுதான். அடுத்தது இப்ப நம்ம பார்க்கலாம் RMFM கண்டினியூசிங். சரி, இதுக்கான இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி யாரு? இந்த பிராங்கிங் மிஷின் அப்படிங்கறது யாரெல்லாம் வச்சுக்கலாம், யார் வேணா வச்சுக்கலாமா? ஆமா, பிரைவேட்டாவும் வச்சுக்கலாம், ஒரு அரசாங்க அலுவலகமும் வச்சுக்கலாம், யார் வேணா இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த RMFM மிஷினை வந்து எல்லார்கிட்ட இருந்தும் எங்க இருந்தாலும் வாங்கிட முடியாது. சோ இதற்கென்று பிரத்யேகமாக OEM என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க. இதை வந்து தயார் செய்து விற்பதற்கென்றே நம்ம வந்து ஆத்தரைஸ் பண்ணி இவங்க கிட்ட வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்க முடியும். சோ மெஷின் என்ன பண்ணிக்கலாம், இந்த 3 பேர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஆனா இந்த மெஷின், இந்த பிராங்கிங் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணணும்னு விரும்புறவங்க இதற்கான உரிமம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். லைசன்ஸ் கட்டாயமா வாங்கணும். சரி, இந்த RMFMக்கான உரிமை வழங்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு, லைசன்சிங் அத்தாரிட்டி யாருன்னா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறதா ரொம்ப முக்கியமும்
இண்டிவிஜுவல், அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இல்லது ஒரு கமர்ஷியலா பிரைவேட்டா பண்றாங்க, வெளியில ஒரு தனிப்பட்ட நபர் வெளியில இருந்து பண்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு உரிமை வழங்கும் அதிகாரி ஒரு டிவிஷனல் ஹெட். அதாவது நம்மளோட சூப்பரண்டன்ட் அல்லது சீனியர் சூப்பரண்டன்ட் ஒரு ஒரு டிவிஷனை பொறுத்துறது. அதாவது இண்டிவிஜுவலாகவோ ஒருத்தவங்க இல்லைன்னா கமர்ஷியலான தொழில் வர்த்தக அந்த மாதிரி அந்த நோக்கத்துல ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அதுக்கான லைசன்சிங் அத்தாரிட்டி நம்ம டிவிஷன் ஹெட்டே நம்ம தாராளமா கொடுத்துடலாம். ஆனா அதுவே ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டல் லைசன்ஸ் வாங்குறாங்க, அதாவது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டல் ஒரு ஒரு ஆபீஸ் ஒண்ணு வாங்குது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய ஒரு 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 தனிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் வாங்குது அப்படின்னா அதற்கான உரிமம் வழங்கும் அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா ரீஜனல் ஹெட். சோ இண்டிவிஜுவல் கமர்ஷியல்னா டிவிஷனல் ஹெட், அதுவே ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே வாங்குதுன்னா ரீஜனல் ஹெட். சோ இதான் முக்கியம். சோ இது வந்து நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது இந்த ஆர்எம்எஃப்எம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் எல்லாமே சொல்றோம். அப்படி என்னதான் இதுல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஆர்எம்எஃப்எம்க்கும் பழைய இஎம்எஃப்க்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்எம்எஃப்எம் இம்ப்ரெஷன் அதனுடைய அந்த முத்திரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2D பார்கோட் இருக்கு. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, ஒரு நிமிஷம் இது நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆர்எம்எஃப்எம்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2D பார்கோட் ஒண்ணு இருக்கு. இது எப்படி அப்படின்னா இதுல வரக்கூடிய இந்த இம்ப்ரெஷன் நமக்கு ஒரு தபால் மேல வருது, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கறத இதுல ஸ்கேன் செய்வதன் மூலியமாவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு 2 டைமென்ஷனல் பார்கோட் ஒண்ணு இதுல எல்லா விதமான இம்ப்ரெஷன்லயுமே இருக்கும். அது போக எந்த விதமான தபால் இதுல புக் பண்றாங்க, எந்த ஆபீஸ்ல புக் பண்ணி போஸ்ட் செய்யப்பட்ட அந்த பின்கோடு என்ன, எந்த ஆபீஸ்ல இது போஸ்ட் செய்யப்பட்டது, எந்த தேதியில இது போஸ்ட் செய்யப்பட்டது, அண்ட் இதனுடைய போஸ்டேஜ் என்ன, இதனுடைய அமௌண்ட் எவ்வளவுக்கு விலைக்கான இது அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த ஒவ்வொரு இம்ப்ரெஷன்லயுமே இந்த பிராங்கிங் மிஷின் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூசர்னுடைய லைசன்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பரையும் சேர்ந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய இது ஒரு டோட்டல் பேக்கேஜாக இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த ரிமோட்லி மேனேஜ் இந்த ஆர்எம்எஃப்எம் அப்படிங்கிறது ரொம்பவும் ஸ்பெஷல். ஸோ இவ்வளவு வந்து நுணுக்கங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு இம்ப்ரெஷன்லயே இருக்குன்றதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, இப்ப ரொம்ப சுருக்கமா ஒருத்தவங்க மிஷின் வாங்கிட்டாங்க, இத லைசன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான ப்ராசஸ் என்ன குவிக்கா அப்படின்னு நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான். பிராங்கிங் மிஷின் அப்படிங்கிறது யாருக்கிட்ட வேணா வாங்கிட முடியாது. இதற்கென்று நம்ம டைரக்டரேட் வந்து அதிகாரப்பூர்வமா ஒப்புக்கொண்ட ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து மட்டும்தான் ஒருவர் பிராங்கிங் மிஷினை வாங்க முடியும். இப்போதைக்கு நமக்கு ஒரு 3 விதமான ஒரிஜினல் இந்த ஓஇஎம் என்று சொல்லப்படக்கூடிய இவங்க இருக்காங்க. யாருன்னா இந்த பிட்னி பவுஸ், நியோ போஸ்ட், ஃப்ராமா சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இதுக்கான ஃபீ எவ்வளவு, இதற்கான அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 375 ரூபாய். சோ லைசன்ஸ் ஃப்ரீ உரிமத்துக்கான கட்டணம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். 375 ரூபாய் 5 வருஷம். சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா டிவிஷனல் ஹெட்டோ அல்லது ரீஜனல் ஹெட்டோ இவங்க இதற்குண்டான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சு சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையை சொல்லும் பொழுது இவர்களுக்கான லைசன்ஸ் அப்படின்ற அந்த நம்பரோட இவங்களுக்கு அந்த உரிமத்தை கொடுப்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த லைசன்ஸ் எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும், ஏதாவது வரைமுறை இருக்கா அப்படின்னா கட்டாயமா இருக்கு. இந்த லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணதுல இருந்து 14 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள கொடுக்கணும்ன்றத நமக்கு டைம். 14 கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம், 14 நாளைக்குள்ள லைசன்ஸ் கிராண்ட் பண்ணும். ரினிவல் புதுப்பிக்கிறாங்க, ஏற்கனவே லைசன்ஸ் வாங்கிட்டாங்க, 5 வருஷம் முடியுது, புதுப்பிக்கிறாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு டைம் பீரியட் இருக்கா அப்படின்னா ரினிவல் அப்படிங்கிறது 5 வேலை நாட்களுக்குள்ள முடிக்கணும்ன்றாங்க. சோ புது லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு 14 நாள் டைம் எடுத்துக்கலாம், ஆனா ரினிவல் தான் 5 நாள் தான். சரி, ரினிவல் ஆகல அப்படின்னா ரினிவல் பண்ண முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக லைசன்சிங் அத்தாரிட்டிக்கு அது மேல விருப்பமே இல்லைன்னா அந்த ஃபீஸ 30 வேலை நாட்களுக்குள்ள அவங்களுக்கே ரீஃபண்ட் பண்ணிடணும், திரும்ப கொடுத்துடணும்னு சொல்றாங்க. சோ அவ்வளவுதான், இது முக்கியம். இந்த ஸ்கிரீன்ல ரொம்ப முக்கியம் என்னன்னா ஃபீஸ் தான். 375 5 வருஷத்துக்கு. டைம் பீரியட் என்ன, புது லைசன்ஸ்னா 14 நாள், ரினிவல் புதுப்பிக்கிறாங்கன்னா 5 நாள். அதுவே வந்து எதுவுமே புதுப்பிக்கல அப்படின்னா அந்த ஃபீஸ திரும்ப கொடுக்கறதுக்கு ஒரு 30 வேலை நாட்கள் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கிறோம். சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா கிரெடிட் கண்டிஷன். சரி, லைசன்ஸ் வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. சோ முதல்ல மிஷின் வாங்கியாச்சு அந்த 3 பேர்கிட்ட இருந்து, அடுத்த லைசன்ஸும் வாங்கியாச்சு, எப்படியோ வாங்கியாச்சு. அடுத்து இப்போ நம்ம எப்படி ஃப்ராங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் இல்லையா. இப்ப நமக்கு ஒரு தபால் தலைய பண்றதுக்காக ஒரு இனிஷியல் அமௌண்ட் வேணும் இல்லைங்களா, அதை கிரெடிட் பண்ணுவது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேணாலும் இதற்கான கிரெடிட்டை அவர்கள் செய்து கொள்ளலாம். சோ இந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாருன்னா
அவருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் கிரெடிட்ல மினிமம் 2000 ரூபாவாவது அவங்க என்ன பண்ணும், கட்டணமாக இதற்கான பணம் செலுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் கிரெடிட் வந்து மினிமமே 2000 ரூபாய் கட்டணும். சரி 2000 ரூபாய் கட்டிட்டோம், தீர்ந்து போயிடுது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்து ரீசார்ஜ் எவ்வளவு பண்ணலாம், மினிமம் 1000 ரூபாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் 100 மடங்குல எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். நான் சொன்னது போல ஃபர்ஸ்ட் கிரெடிட் 2000, சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்த கிரெடிட் 1000 100 மடங்குல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் வந்து கிரெடிட் வந்து 100 ரூபாய்க்கும் கீழே குறையுதோ அப்ப மிஷின் வந்து ரீசெட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 5 வருஷம் முடியுது, ரினிவல் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்ப வேணா பண்ணிக்கலாமா அப்படின்னா கிடையாது. உங்க லைசன்ஸ் வந்து 5 வருஷம் முடியுது, சோ இன்னையோட முடியுது, இந்த மாசத்தோட முடியுதுன்னா அதுக்கு 1 மாதம் முன்னதாகவே ரினிவல்கான அப்ளிகேஷனை கொடுத்துடணும். அப்படி கொடுக்கலன்னா அதுக்கான என்ன சொல்றது, டிஃபால்ட் ஃபீயாக ஒரு 100 ரூபாய் பெற்றுக்கொள்ளுவோம். 5 வருஷம் முடிய போதுன்னா 1 மாசத்துக்கு முன்னதாகவே ரினிவல்கான புதுப்பித்தலுக்கான அப்ளிகேஷனை கொடுத்துடணும். அதை செய்ய தவறுனா அதுக்கு ஒரு அடிஷனல் கூடுதல் சார்ஜாக 100 ரூபாய் பெற்றுக்கொள்வது. ஏற்கனவே லைசன்ஸ்க்கு ஒரு 375 ரூபாய், அது கூட இந்த 100 ரூபாயும் சேர்த்து 475 ரூபாயா டிலே தான் பண்ணிப்பாங்க. இதுவே நமக்கு நமக்கு அந்த லைசன்ஸ் பீரியட், அந்த உரிமத்துக்கான டைம் முடிஞ்சு ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு, ரினிவலே பண்ணலனா அந்த லைசன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் ரினிவல் பண்ண முடியாது. மீண்டும் ஃப்ரெஷ்ஷா புதுசாக அவங்க வந்து லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ ரினிவல் 1 மாசம் முன்னாடி பண்ணணும். முடிஞ்சு 3 மாசத்துக்கு அப்புறம் நோ, ரினிவல்கான பேச்சே கிடையாது. ஃப்ரெஷ்ஷா தான் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த நான் சொன்ன எல்லாமே இதுல ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இது எப்படி நமக்கு இது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது? இங்க ஒருத்தர் கட்டுற பணம் அந்த மிஷினுக்கு எப்படி போகும்? மிஷின்ல என்னெல்லாம் பண்ணாங்கன்ற விவரம் நமக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு சர்வர் இருக்கு. இந்த ஒவ்வொரு கம்பெனியும் நான் வந்து அந்த ஓஏஎம்ன்றது சுருக்கமா நான் கம்பெனின்னு சொல்றேன். இந்த ஒவ்வொருத்தரும் ஒரு சர்வர் அப்படின்னு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. சோ என்ன பண்ணும்னா இந்த மிஷின் என்ன பண்ணும்னா இந்த சர்வருக்கு அப்பப்ப கால் பண்ணும். ஓகேங்களா? இந்த மிஷின் வந்து கால் பண்ணும். இப்படி கால் செய்யும் பொழுது தகவல் என்பது இவங்களுக்கும் சர்வருக்கும் இந்த மிஷினுக்கும் பரிமாறிக்கொள்ளும். அப்ப இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மிஷினையும் இந்த சர்வர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணும். எப்பொழுதெல்லாம் மிஷின் வந்து அந்த சர்வருக்கு கால் செய்கிறதோ அப்பெல்லாம் அந்த சர்வர்ல இருந்து ஏதாவது தகவல் மிஷினுக்கு போகணும்னாலும் போயிடும். நான் சொல்ற மாதிரி இப்ப ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க, அந்த ரீசார்ஜோட பணம் வந்து அது வந்து போயிடும். அதே மாதிரி மிஷின் எவ்வளவு எவ்வளவு வந்து செலவு பண்ணிருக்கு, இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதால ஃபிராங்க் பண்ண முடியும், அந்த மாதிரி தகவல்களும் அந்த மிஷின்ல இருந்து நம்ம சர்வருக்கு வந்துரும். இப்படியாக தான் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது. சரி, இப்போ எல்லாம் ஃபிராங்க் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க தபால. அந்த தபாலை யார்கிட்ட எங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிராங்குக்கான லைசன்ஸ் பெறும் பொழுதே அவர்களுக்கு ஆத்தரைஸ்ட் ஒரு ஆபீஸ் கொடுத்துருவாங்க. ஒரு ஆபீஸ், இந்தாப்பா இந்த ஆபீஸ்ல நீ வந்து உன்னுடைய தபால்களை எல்லாம் நீ கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு. சோ அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வந்து அந்த லைசன்ஸியோ அல்லது அவருடைய மெசஞ்சரோ வந்து இந்த விண்டோ டெலிவரி டிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி கார்டு மாதிரி. அந்த ஐடி கார்டுல தான் பாத்தீங்கன்னா இவங்க இந்த பிராங்கிங், இந்த கம்பெனி, இவங்க அந்த பிராங்கிங் யூசர் வந்து நமக்கு வராங்கன்றது நமக்கு தெரியும், ஒரு ஐடி கார்டு போன்று. சோ அந்த விண்டோ டெலிவரி டிக்கெட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டை வந்து நம்ம கிட்ட காமிச்சு வந்து நம்ம கிட்ட தபால்களை எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. இப்போ இந்த இவங்க என்னெல்லாம் நம்ம கிட்ட வந்து பிராங்கிங் மிஷின்ல பண்றாங்க, நாம என்னெல்லாம் பண்றோம் அப்படின்றத மெயின்டைன் பண்றதுக்காக அவங்களும் ஒரு சில ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணும், போஸ்ட் ஆஃபீஸும் ஒரு சில ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணும். சோ இந்த பிராங்கிங் மிஷினை வாங்கின இந்த யூசர் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்ட் புக் அப்படின்னு ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க. டெய்லி என்னென்ன பண்றாங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் புக்கும், ஒரு போஸ்டிங் என்னெல்லாம் பண்றாங்கன்றதுக்கான ஒரு ரெஜிஸ்டரும் இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இது யாரு? கஸ்டமர் பண்ண வேண்டியது. போஸ்ட் ஆஃபீஸும் 2 ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற மாதிரி ஆஃபீஸ் ரெக்கார்ட் புக் அப்படின்ற ஒரு புக்கும், அதே மாதிரி டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டர். ஆஃபீஸ் ரெக்கார்ட் புக்ன்றது தினம் அவங்க எத்தனை தபால் கொண்டு வராங்க என்ன அப்படின்றத போடுறது. டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி பர்பஸ் தான். எவ்வளவுக்கு அவங்க பிராங்க் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எவ்வளவு மீதம் இருக்கு, இந்த மாதிரி 2 ரெஜிஸ்டர் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களும் 2 மெயின்டைன் பண்றாங்க, 2 ரெக்கார்ட் நாமளும் 2 ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண முடியும். சரி, இந்த பிராங்க் செய்யப்பட்ட இந்த தபால்களை எத்தனை ஆபீஸ்ல அவங்க கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆபீஸ்ல மட்டும்தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுக்கென்று அலாட் செய்யப்பட்ட, அவர்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும்தான் கொடுக்க முடியும். கொஸ்டின் எப்படி கேட்கலாம், எத்தனை போஸ்ட் ஆபீஸ்ல அப்படின்றத கேட்கலாம்.
சோ ஒரே ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல மட்டும்தான் அவங்களால வந்து அந்த RMF ஆர்டிகல்ஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். எத்தனை முறை ஒரு நாளைக்கு வந்து தபால் கொடுக்கலாம்? நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பிரிச்சு பிரிச்சு கொடுக்கலாமா? இல்ல ஒன்னா ஒரே ஈவினிங் தான் கொடுக்கலாமா? அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு 3 முறை மேக்ஸிமம் 3 டைம்ஸ் ஒரு ஃபிராங்க் பண்ண ஆர்டிகல்ஸ் நம்ம தபால் நிலையத்துல கொண்டு வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஓகே. சோ மேக்ஸிமம் 3 டைம்ஸ் பண்ண முடியும். ஆனா எத்தனை ஆபீஸ்லனா அவங்களுக்குன்னு பிரத்யேகமா கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆபீஸ்ல மட்டும்தான் பண்ண முடியும். சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த ஃபிராங்க் பண்ண ஆர்டிகல்ஸ போஸ்ட் பாக்ஸ்ல போடலாமா? லெட்டர் பாக்ஸ்ல போடலாமா? கட்டாயமாக போடக்கூடாது. சோ மெஷின் ஃபிராங்க் ஆர்டிகல்ஸ கவுண்டர்ல கொண்டு வந்து பண்டில் பண்டிலா பின்கோடு வைஸ் அதை கரெக்டா அடுக்கி மட்டும்தான் கொடுக்க முடியும். லெட்டர் பாக்ஸ்ல போடவே கூடாது. அப்படி ஒரு ஃபிராங்க் பண்ணப்பட்ட தபால்ல லெட்டர் பாக்ஸ்ல போட்டா அது என்னவா ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அன்பெய்டாக ட்ரீட் பண்ணி அதற்கான பணம் என்பது வசூலிக்கப்படும். ரொம்ப முக்கியம். மெஷின் ஃபிராங்க் ஆர்டிகல்ஸ முக்கியம் லெட்டர் பாக்ஸ்ல போடவே கூடாது. அப்படி போட்டா அது என்னவா ட்ரீட் பண்ணுவாங்கன்னா அன்பெய்டாக ட்ரீட் செய்யப்படும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ், அதாவது அன்னன்னைக்கு தபால அன்னன்னைக்கே கொண்டு வந்து கொடுத்துடணும். முந்தின நாள் ஃபிராங்க் பண்ண தபால்களை அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்தாலும் போஸ்ட் ஆபீஸ்ல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சோ இதுல இவ்ளோ கைட்லைன்ஸ் இருக்கு நமக்கு ஃபிராங்கிங் மிஷின்ல. இதுல எங்க இருந்து எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். ஆனா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா உண்டு ஃபிராங்கிங் மிஷின்ல. சரி, இப்ப அடுத்து இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஃபிராங்கிங் மிஷினுக்கு அப்படின்னு ஏதாவது கமிஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், கமிஷன் இருக்கு. ஃபிராங்கிங் மிஷின் இவ்வளவு தூரம் அவங்களே பண்ணிக்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய வேலையை குறைத்து இது யூசரே பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது கமிஷன் உண்டா அப்படின்னா கமிஷன் இருக்கு. என்னன்னா 3%, அதாவது எவ்வளவு வேல்யூக்கு அவங்க ஃபிராங்க் பண்றாங்களோ அதுக்கு 3% அப்படின்றது அவங்களுக்கு கமிஷன் என்பது கொடுக்கப்படும். இந்த 3% போக கூடுதலாக இன்னும் 2% ரிபேட் கொடுக்குறோம். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ப்ரீ சார்ட்டட், நான் சொன்னது போல பின்கோடு வைஸ் அவர்களே அதை நீட்டா அடுக்கி நமக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக 2% அப்படின்றது கொடுக்கப்படும். ஆனா மேக்சிமம் கமிஷனுக்குன்னு ஏதாவது லிமிட் இருக்கா? அதிகப்படியான லிமிட் இருக்கானா? இருக்கு. 5000 ரூபாய்க்கு மேல கமிஷன் அமௌண்ட் கொடுக்க மாட்டோம். எவ்வளவுக்குன்னா, அதாவது ஒரு ஃபிராங்க் பண்றதுக்குன்னு ஒரு மேக்சிமம் அமௌண்ட் லிமிட் இருக்கான்னு பார்த்தா நோ லிமிட். ஃபிராங்கிங் அப்படிங்கறது எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் செய்து கொள்ளலாம். ஆனா நம்ம கமிஷன் என்ன பண்ணுவோம்? 3% பண்ணுவோம். அவர்களே பின்கோடு வைஸ் அடுக்கி கொண்டு வந்தால் கூடுதலாக இன்னும் 2%, 5%. ஆனா அதனுடைய கமிஷனுடைய லிமிட் அப்படிங்கிறது 5000 ரூபாய்க்கு மேல தாண்டக்கூடாது. சோ இதான் ஒரு முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சர்வர் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த சர்வர் மிஷினோட கால் பண்ணும் போதுதான் தகவல்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளுங்க. இந்த RMF சர்வர் வந்து நம்ம DOP சர்வர் இருக்கு இல்லைங்களா? இது அந்த கம்பெனி வச்சிருக்கக்கூடிய சர்வர். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இந்த தகவல்கள் எல்லாம் வந்து சேரணும் இல்லையா? சோ இந்த RMF சர்வர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய சர்வருக்கு ஒரு நாளைக்கு 3 முறையாவது டயல் செய்து இவங்க 2 பேருக்கும் மூலமாக தபால்கள் எல்லாமே பரிமாறும். எவ்வளவு ஃபண்ட், பணம் எவ்வளவு டெபாசிட் பண்ணாங்க, எவ்வளவு டவுன்லோட் பண்ணாங்க, ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே சர்வர் டு சர்வர் உங்களுக்கு வந்து எல்லாமே பேசிக்கொள்ளும். மேனுவல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இங்க பேச்சே கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக். எல்லாமே ஆன்லைன்லயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். சோ இதான் முக்கியமான விஷயம். சோ இது ஃபிராங்கிங் மிஷின். அடுத்தது கிளாஸ் நம்பர் 12. இப்ப 2 பார்த்துட்டோம். ஒண்ணு எப்படி எல்லாம் பே பண்ணலாம், ஸ்டாம்ப்ல எப்படி பே பண்ணலாம்னு பார்த்தோம். அடுத்தது ஃபிராங்கிங் மிஷினை பத்தி கொஞ்சம் டீடைலாவே பார்த்தோம். மூணாவதா பார்க்க போறது கிளாஸ் நம்பர் 12, ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ். கேஷ் கட்டி கூட நம்ம ஒரு தபாலுக்கு அதுக்கு உண்டான கட்டணத்தை செலுத்த முடியுமா அப்படின்னா முடியும். எப்படி அப்படின்னா ரொம்ப ரேரான கண்டிஷன்ல ஹெட் ஆஃப் த சர்க்கிள், அதாவது யாரு ஒரு சர்க்கிளுடைய ஹெட் பார்த்து அதிகப்படியான புக் பண்ணக்கூடிய ஒரு சில போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு இந்த ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ் அப்படிங்கிற அந்த முறைக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், ஆத்தரைஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு பெரிய சிட்டியா இருக்கு, ஒரு பெரிய சிட்டியா இருக்குன்னா அவங்க மினிமம் ஒரு நாளைக்கு 500 தபாலாவது புக் பண்ணணும். அண்ட் அதே போல சின்ன சின்ன டவுன்ஸாக இருந்தால் மீண்டும் சொல்றேன். அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் ஒரு நாளைக்கு மினிமம் 500 தபாலாவது புக் பண்ணும். அதே மாதிரி சின்ன சின்ன டவுன்ல இருந்தா 250 புக் பண்ணும். இப்படி புக் பண்ணக்கூடிய பல்க் கஸ்டமர்ஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படின்னா எப்படி? அவங்க ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொண்டு வந்து டெபாசிட் செஞ்சிருவாங்க. அதுல இருந்து அவங்க புக் பண்ண அதற்கு உண்டான போஸ்டேஜ் அப்படிங்கிறது கழிக்கப்படும். மீண்டும் கொண்டு வந்து அந்த பணம் குறையும் போது ரீசார்ஜ் மாதிரி பண்ணிக்கலாம். சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில கெசட்டட் மற்றும் நம்ம சொன்னோம் இல்லையா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும்
அந்த மாதிரி பெரிய பெரிய அலுவலகங்கள்ல யார் ஒருவர் 500 ஆர்டிக்கலுக்கு மேல கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கோ அவர்களுக்கு மட்டும் சர்க்கிள் ஹெட் பார்த்து, அதாவது சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் பார்த்து அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ் அப்படிங்கிற முறையை அமல்படுத்தலாம். அப்படிங்கிற முறையை உங்களுக்கு வந்து அமல்படுத்தலாம். சோ இதான் கிளாஸ் நம்பர் 12. சோ இப்ப நம்ம இவ்வளவு நேரமா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் நம்ம ஒரு பகுதி பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நம்ம பார்த்ததுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் ஏற்கனவே எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பண்ணோம். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். சோ யாரும் மைக்ல ஆன் பண்ண வேணாம். உங்களோட மெசேஜ் அதோட ரெடியா இருங்க. கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்க உங்களோட ஆன்சர்ஸ் ABCDன்றது நீங்க மெசேஜ்ல போடலாம். சோ ஐ ஹோப் யூ ஆர் ரெடி. சோ இடையில இந்த டைம் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம். சோ லாஸ்டா வேண்டாம், உங்களுக்கும் கொஞ்சம் போர் இல்லாம போகும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ இப்ப நம்ம பார்த்ததுல இருந்தே பார்க்க போறோம். போஸ்ட் ஆஃபீஸ் ஓபன் ஆன் சண்டேஸ் அண்ட் போஸ்ட் ஹாலிடேஸ். எந்த போஸ்ட் ஆஃபீஸ் சண்டே மற்றும் போஸ்ட் ஹாலிடேஸ்ல திறந்திருக்கும்? உங்களோட ஆன்சரை நீங்க போடலாம். எஸ் 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 ஓகே ஓகே. ஆப்ஷன் சி என்பது சரியான பதில், மிகச்சரியான பதில். ஓகே, எக்ஸலென்ட். நைட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் தான் சண்டேஸ்லயும் போஸ்ட் ஹாலிடேஸ்லயும் இருக்கும். ஓகே, எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். எல்லாரும் இதே மாதிரி உங்க மெசேஜ்ல போடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் டிவைடட் இன்டு டிஃபரெண்ட் கிளாஸ் சச் அஸ். எந்த மாதிரி எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஆஃபீஸஸ் இருக்கு? ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், சப் போஸ்ட் ஆஃபீஸ், பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ், ஆல் த அபவ். ஓகே, டி என்பது மிகச்சரியான பதில். அதாவது எல்லாமே 3 விதமான இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே நமக்கு வந்து இருக்கு. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஓகே, இதே ஜோஷோட அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். ஆன்சர் டி என்பது சரியான பதில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The facility of prepayment of postage in cash is available at selected post office or business establishment who post not less than எத்தனை ஆர்டிகலுக்கு மேல புக் பண்ணா ப்ரீ போஸ்டேஜ் நம்ம கொடுப்போம். குவிக்கா உங்களோட ஆன்சர்ஸ் போடலாம். எஸ், நிறைய பேர் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. 500 ஆர்டிகலுக்கும் மேல உங்களுக்கு போஸ்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், உங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த இது வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே ஓகே, எக்ஸலென்ட். ஐம் ஹாப்பி, ஓரளவுக்கு எல்லாமே இது பண்றீங்க. அடுத்தது என்பிஓ கொஸ்டின் ஒண்ணு. என்பிஓ இஸ் அ போஸ்ட் ஆஃபீஸ் விச் ஃபங்க்ஷன். 8:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுமா? நைட் முழுக்க ஒர்க் பண்ணுமா? ஹாலிடேஸ்ல ஒர்க் பண்ணுமா? இல்ல வீக் டேஸ்ல 8:30 மணி வரைக்குமோ, சண்டேஸ் ஹாலிடேஸ்ல லிமிடெட் டைமோட ஒர்க் பண்ணுமா? உங்களோட ஆன்சர்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணலாம். எஸ் எஸ், டி என்பது சரியான பதில். அதாவது வீக் டேஸ்ல 8:30 மணி வரைக்குமோ, லிமிடெட் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல சண்டேஸ்லயும் ஹாலிடேஸ்லயும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் எஸ் எஸ் நைட் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அந்த ஆன்சர் இஸ் எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். எல்லாரும் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. டி என்பது மிகச் சரியான பதில். அடுத்து சொல்லுங்க, ஹூ கேன் ஆத்தரைஸ் ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ். இந்த ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் யார் ஒருவர் அதற்கான ஆத்தரைசேஷன் கொடுக்கலாம்? எஸ் எஸ், எல்லாரும் சரியான பதில் கொடுத்திருக்கீங்க. ஆப்ஷன் சி என்பது சரியான பதில். அதாவது ஹெட் ஆஃப் தி சர்க்கிள் வந்து இதுக்கான ஒப்புதல், அதாவது ஆத்தரைசேஷன் அப்படிங்கறத கொடுக்கலாம். எஸ், எக்ஸலென்ட். அடுத்த கொஸ்டின் குவிக்கா பாத்திரலாம். வாட் இஸ் த அமௌண்ட் லிமிட் ஆன் ஃபிராங்கிங் மிஷின்? ஃபிராங்கிங் மிஷின்ல எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் ஃபிராங்க் பண்ணலாம்? உங்களோட ஆன்சரை போடலாம். ஒரு ஃபிராங்கிங் மிஷின்ல எவ்வளவு வரைக்கும் போடலாம் சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் மாறி மாறி கொஞ்சம் வருது. ஏ என்பது சரியான பதில், நாட் டி. எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வேணா ஃபிராங்க் பண்ணிக்கலாம். கமிஷனுக்கு தான் உங்களுக்கு 5000 ரூபாங்கிறது லிமிட். எஸ், ஏ ஆன்சர் கிளிக் பண்ண எல்லாரும் சரியான பதில். ஓகே, எனி அமௌண்ட் எவ்வளவு வேணாலும் நம்ம ஃபிராங்க் பண்ணிக்கலாம். ஓகே, குவிக்கா அடுத்தது போயிடலாம். சரி, இப்ப சொல்லுங்க, இது கொஞ்சம் படிச்சு ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இதுல எது சரி இல்ல அப்படின்றத ஆப்ஷனை படிச்சு பார்த்து உங்களோட ஆன்சரை நீங்க போடலாம். எது கரெக்ட் கிடையாது. இந்த இன்கரெக்ட், நாட் கரெக்ட் எல்லாமே கொஸ்டின்ல சின்ன சின்ன பொடி வச்சிருக்கோம். சோ நீங்க உங்களோட ஆப்ஷன்ஸை படிச்சு பார்த்து உங்களுடைய பதில்களை நீங்க போடலாம். எது கரெக்ட் கிடையாது? எஸ் 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 எஸ். The delivery function of night post office will be done during working hours of night post office அப்படிங்கிறது தான் தவறு. நம்ம பார்த்தோம் இல்லையா, நைட் போஸ்ட் ஆஃபீஸ்ல எது பார்க்க முடியும் பார்க்க முடியாது. எஸ், இந்த ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் சரி. மத்த எல்லாமே கரெக்ட். ஹெட் ஆஃப் தி சர்க்கிள் பண்ணுவாரு, டிஜி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே கரெக்ட். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் த வெரி ரைட் ஆன்சர். அடுத்தது, புக்கிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்சூர் விபி ஆர்டிகல் கேன் பி டன் இன் போஸ்ட் ஆஃபீஸ் இன் வீக் டேஸ் ஃபார் எத்தனை மணி நேரம்? எவ்வளவு நேரம்? பிசினஸ் ஹவர்ஸ்ல நம்ம பார்த்தோம், எவ்வளவு நேரம் புக்கிங் எல்லாம் பண்ணலாம்? எஸ் எஸ், எவ்ரிபடி இஸ் ரைட். 6ல இருந்து 7 மணி நேரம். இதுவே சாட்டர்டே வந்தா ஆப்ஷன் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க, 5 மணி நேரம். எஸ்,
சரி, இதே இதை விண்டோ டெலிவரி பண்றதுனாலும் சேம் 6 to 7 hours, மறந்துட வேணாம். ஓகேவா? அடுத்தது ஃபிராங்கிங் இம்ப்ரெஷன், RMF உடைய ஃபிராங்கிங் இம்ப்ரெஷன் என்ன கலர்? which color? yes, option C is the right answer. blue color என்பது சரியான பதில். சோ இது பாத்துக்கோங்க, எலக்ட்ரானிக் ஃபிராங்கிங் மிஷின் கேக்குறாங்களா என்னன்னு பாத்துக்கோங்க. who is the licensing authority of individual or commercial franking license? ஒரு இண்டிவிஜுவல் அல்லது கமர்ஷியல் ஃபிராங்கிங் மிஷினுக்கு யார் வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி? எஸ், போஸ்டல் டிவிஷனோட ஹெட். டிவிஷனல் ஹெட் இஸ் எக்ஸலன்ட், ரைட் ஆன்சர், அதான் சரியான பதில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபிராங்கிங் மிஷின் லைசன்ஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு நம்ம கொடுப்போம்? ஒரு டிவிஷனல் ஹெட் எவ்வளவு நாளைக்கு கொடுக்கலாம்? எஸ் 5 years. டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் ஃபிராங்கிங் பத்தி. மெஷின் ஃபிராங்க் ஆர்டிகல்ஸ் போஸ்டட் இன் லெட்டர் பாக்ஸ், அதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? மெஷின் ஃபிராங்க் ஆர்டிகல்ஸ் எஸ் அப்சல்யூட்லி அன்பெய்டாக ட்ரீட் பண்ணப்படும். எஸ், மெஷின் ஃபிராங்க் ஆர்டிகல்ஸ் லெட்டர் பாக்ஸ்ல தெரியாம போட்டாங்கன்னா அன்பெய்ட். அடுத்தது சொல்லுங்க, விண்டோ டெலிவரி டிக்கெட் என்பது என்ன? வாட் இஸ் a window delivery ticket? yes, absolutely. ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஃபிராங்கிங் லைசன்சீஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஃபிராங்கிங் அவங்க சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஐடென்டிபிகேஷனா தான் பார்ப்போம். எஸ், விண்டோ டெலிவரி டிக்கெட்ன்றது அடையாளம் கண்டு கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு இது. ஐ எம் வெரி ஹாப்பி. இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஒரு 40 minutes ஓடுது மோஸ்ட்லி எல்லாருமே ரைட் ஆன்சர் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் குவிஸ். இப்போ அப்படியே இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கிளாஸ் 2ல இருந்து 11க்குள்ளவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு இருந்ததுன்னு நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ கொஞ்சம் மைக் மியூட் பண்ணாதவங்க மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, 1 second. கொஞ்சம் உங்களோட மைக் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. எஸ், ஐ எம் ஸ்விட்சிங் ஆஃப். ஓகே, மியூட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். எஸ், I'll continue further. இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 13. உங்களுக்கு இதுவும் ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாயில்ட் ஆர் டிஃபேஸ் ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ஃபிக்ஷிஷியஸ் ஸ்டாம்ப்ஸ். அதாவது தபால் தலைகள் ஒரு போலியாகவோ அல்லது வந்து சரியான முறையில பராமரிக்கப்படாம அந்த மாதிரியான தபால் தலைகளை எப்படி ட்ரீட் பண்ணும், அழிக்கப்பட்ட அந்த மாதிரி கிழிந்து போன இந்த மாதிரி தபால் தலைகளை எப்படி ட்ரீட் பண்ணும்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 13 and 14 ரெண்டும் சேர்த்து நான் ஒரே ஸ்லைடா போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபிக்ஷிஷியஸ் ஸ்டாம்ப்ஸ் இது என்ன அப்படி சொல்றாங்கன்னா, எந்த ஒரு தபால் தலை அதாவது அழிக்கப்பட்டோ அல்லது டிஃபேஸ் முத்திரையிடப்பட்டோ கிழிந்தோ கட் செய்த நிலைமையிலயோ அல்லது பர்ஃபெக்டா ஒரு தபால் தலை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இல்லாம இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற எதுவுமே தபால் ஒரு போஸ்டேஜாக கருதப்பட மாட்டாது. அந்த மாதிரி இருக்கிற எதுவுமே கருதப்பட மாட்டாது. அதாவது சிலது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, போஸ்டேஜை போன்ற தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு சில இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும், ஆனா அது போஸ்டேஜா இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற அதாவது பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கக்கூடிய தபால் தலைகளை தவிர வேற எதுவுமே நம்ம ஒட்டியிருந்தா கூட அதை வந்து ஒரு போஸ்டேஜாக அதை ஒரு கட்டணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது தபால் தலையில இப்போ அப்படி கிடையாது. முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா, பதிவு தபாலுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு கவர் என்வெலப் இருக்கும். அதை வந்து சாதா தபாலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஏற்கனவே பயன்படுத்திய தபால் தலைகளை மீண்டும் பயன்படுத்துவது அப்படிங்கிறது இந்தியன் பீனல் கோட் அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றமாக கருதப்படும். ரொம்ப முக்கியம், யூஸ் பண்ண ஸ்டாம்பை யூஸ் பண்ணவே கூடாது. எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் தான். போலியான தபால் தலைகளை தயார் பண்றவங்களோ இல்ல அதை பயன்படுத்துறவங்களோ செக்ஷன் 263A அதாவது இந்திய தண்டனை சட்டத்தோடைய செக்ஷன் 263A அதன்படி குற்றமாக கருதப்படும். சோ எப்படி கேட்பாங்கன்னா, கொஸ்டின் வந்து இதுல என்ன செக்ஷன் வந்து ஃபிக்ஷிஷியஸ் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் 263, 65 அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா மறந்துடவே வேணாம். செக்ஷன் 263A அதன்படிதான் போலியான ஃபிக்ஷிஷியஸ்ன்றது போலியான தபால் தலைகளை வந்து ஒரு அஃபென்ஸாக கருதப்படும். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது போலாம். அடுத்தது பேக்கிங். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருக்கும், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் குவிக்கா பார்த்துடலாம்.
பேக்கிங் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஒரு லெட்டரோ பார்சலோ எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியும், நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ஒரு சூழ்நிலைகள் தெரியும். அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு தபாலும் இருந்தாலும் அதற்கென்ற ஒரு அழுத்தம், ஒரு உராய்வு இதுக்கெல்லாம் கடந்துதான் போயாகணும். ஸோ அதை தாங்குற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்ட் உடையக்கூடிய பொருட்களை கேரி பண்றதுக்காக, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ், எந்த ஒரு ஒரு முன்னேற்பாடும் செய்து கொள்ள மாட்டாது. நம்ம தான் ப்ராப்பரா பேக் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் லெட்டர் பேக் எல்லாம் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு லெட்டரோட அது உராய்ச்சி எந்த விதமான அது வந்து ஒரு ஒரு இதுவுமே வந்து பண்ணிடக்கூடாது அப்படிங்கறது இது. ஸோ கூர்மையான முனைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா அது மத்த ஆர்டிகல்ஸையும் அது வந்து டேமேஜ் பண்ணக்கூடும். ஸோ அதனால அதுக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து பேக்கிங். ஸோ கிளாஸ் நம்பர் 15 வெரி சிம்பிள். இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, எந்த பிஓ கைடுடைய கிளாஸ் வந்து பேக்கிங்கை பத்தி சொல்லுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு பேக்கிங்னா கிளாஸ் 15 அப்படின்றது தெரியும். ஸோ இது பாத்துக்கோங்க. சில இதுல எப்படி கேட்பாங்கன்னா, கொஸ்டின் வந்து அந்த வரி கூட மாறாம, இப்ப நம்ம ஏன் இங்கிலீஷ்ல இதை வந்து ஸ்கிரீன்ஷாட்டோட பாக்குறோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் படிச்சுக்கோங்க. எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 16. சுபா மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. எஸ். கிளாஸ் நம்பர் 16 சீலிங் பத்தினது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாம அன்னெசரியா எந்த ஒரு தபாலையும் தேவைக்கு அப்பாற்பட்டு வேக்ஸ் என்பது சீலிங் வேக்ஸ், அதாவது அந்த மாதிரி எதுவுமே வந்து வைக்க கூடாது அப்படின்றது சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 16. அடுத்தது கிளாஸ் நம்பர் 17ன்றது காயின்ஸ். எப்படி வந்து ஒரு தபால் வந்து காயின்ஸ் அதெல்லாம் எப்படி போஸ்ட் பண்றதுன்னு சொல்றாங்க. அதனால சுபா மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சுபா மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எஸ். சோ அதாவது காயின்ஸ் எப்படி போஸ்ட் பண்றதுன்றத பத்தி பாக்குறது அடுத்த கிளாஸ். ஸோ அதாவது காயின்ஸ், விலை மதிப்புள்ள கற்கள், ஜுவல்லரிஸ். ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். காயின்ஸ், இந்த மாதிரி கோல்டு, சில்வர், கரன்சிஸ் இதெல்லாம் தபால்ல அனுப்ப முடியுமா அப்படின்னா அனுப்பலாம். ஆனா இன்ஷூர் பண்ணி மட்டும்தான் அனுப்ப முடியும். எவ்வளவு வரைக்கும் இன்ஷூர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரன்சி நோட் வந்து அதிகப்படியா 20,000 ரூபாய் வரைக்கும் இன்ஷூர் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி ஜுவல்லரிஸ், அதாவது நகைகள் மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்கள் எல்லாமே 1,00,000 ரூபாய் வரைக்கும் இன்ஷூர் பண்ணி அனுப்பலாம். ஓகேங்களா? சோ காயின்ஸ் எல்லாம் அனுப்பலாமா? அனுப்பலாம். ஆனா இன்ஷூர் பண்ணி மட்டும் தான் அனுப்பணும். கரன்சி நோட்டா இருந்தா 20,000 ரூபாய் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதாவது ஜுவல்லரி மற்றும் விலை மதிப்புள்ள பொருட்களை 1,00,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து இன்ஷூர் பண்ணிக்கலாம். அதான். அடுத்தது கிளாஸ் நம்பர் 18 பாக்குறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்டர் பாக்ஸஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்டர் பாக்ஸ்ல வந்து லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, இன்லேண்ட் கார்டு எல்லாமே போடலாம். ஆனா அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி போஸ்டேஜ் வந்து ஃபுல்லா ப்ரீபெய்ட் பண்ணி அதுக்குண்டான எல்லா கட்டணத்தையும் செலுத்தி தான் லெட்டர் பாக்ஸ்ல போடணும் அப்படின்னு சொல்றதா கிளாஸ் நம்பர் 18. அடுத்தது நம்ம கிளாஸ் நம்பர் 19ல என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, போஸ்டிங் இன் ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ். அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு சில தபால் தலைகள் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மேலேயே ஃபார் லெட்டர்ஸ் ஒன்லின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெட்டர் பாக்ஸ லெட்டர்ஸை போஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்ல QMS அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, குவிக் மெயில் சர்வீஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த குவிக் மெயில் சர்வீஸ்ங்கிறது பெரும் பெரும் நகரங்கள்ல இன்னும் சாதா தபால்களை வந்து இன்னும் ஏர்ல வந்து ஏர் மெயில்ல இன்னும் அதிவேகமாக கொண்டு வந்து நமக்கு செலுத்தக்கூடிய ஒரு சர்வீஸ்க்கு பேரு தான் குவிக் மெயில் சர்வீஸ். ஸோ இந்த குவிக் மெயில் சர்வீஸ் அப்படின்றது என்ன, அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல போடக்கூடிய தபால்கள் வந்து லெட்டர்ஸ் மட்டும்தான் போடணும். அதே மாதிரி முழுமையாக பின்கோட் எல்லாம் போட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த குவிக் மெயில் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய இந்த லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடிய தபால் எதெல்லாம் போடணுமோ அது மட்டும்தான் போடணும். தேவையில்லாம எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரத்யேகமா ஒரு லெட்டர் பாக்ஸ்ல இது மட்டும்தான் போடணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த லெட்டர் பாக்ஸ்ல அந்த கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் போடணும், எல்லாத்தையும் போட்டக்கூடாது அப்படின்றதுதான் இதனுடைய பொருள். அடுத்த கிளாஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம் லார்ஜ் ஆர்டிகல்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். அதாவது ஒரு ஒரு தபாலினுடைய அளவுனால நம்மளால அந்த லெட்டர் பாக்ஸ்ல போட முடியாது அப்படிங்கிற பட்சத்துல என்ன சொல்றாங்கன்னா, அதை மட்டும் நம்ம வந்து கையில விண்டோல நம்ம வந்து கவுண்டர்னால கையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில கொடுத்துடலாம்னு சொல்றாங்க. அதாவது லெட்டர் பாக்ஸ்ல சைஸ்ல உள்ள போட முடியாததுனால ஒரு தபால் வந்து பெருசா இருக்கு அப்படின்னா அதை மட்டும் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அதை கவுண்டர்லயோ இல்ல கையிலேயே முழுவதுமாக அதற்கான கட்டணத்தை செலுத்தி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றதா கிளாஸ் நம்பர் 20. அடுத்தது கிளாஸ் நம்பர் 21 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் ரெக்வயரிங் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அதாவது சாதா தபால் ஓகே, அதுவே ஒரு பதிவு தபால் நம்ம அனுப்புறோம், இல்ல இன்ஷூர் தபால் அனுப்புறோம், விபி தபால் அனுப்புறோம் அப்படின்னா எந்த தபால் அனுப்புறோமோ அதற்குண்டான அந்த பெயர், அதாவது ஃபார் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட், அப்புறம் விபி அப்படிங்கிறதுக்கான அந்த அதனுடைய பெயரை
டாப்ல கரெக்டா மென்ஷன் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஒரு ஹை வேல்யூ ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி அனுப்பக்கூடிய தபால்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, முறையாக கவுண்டர்ல கொடுத்து நம்மளோட முன்னிலையிலேயே அதை டீஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்க சொல்றாங்க. அதாவது ஏர்மெயில் ஃபாரினுக்கு அனுப்பக்கூடிய தபால்கள் நிறைய விலை உள்ள ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் நீங்க ஒட்டுறீங்க, அதனுடைய வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்துல அதை ஸ்டாம்ப்ல முறையா கொடுத்து அதை ஒருத்தரோட முன்னிலையில பண்ணி அதை வந்து பண்ணணும், டீஃபேஸ் பண்ணி கொடுங்க, சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல்ஸ் ரெக்வயரிங் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அவ்வளவுதான், இதுல வேற ஒண்ணும் முக்கியமா கிடையாது. அடுத்தது கிளாஸ் நம்பர் 22, டிசைரபிலிட்டி ஆஃப் போஸ்டிங் ஏர்லி. ஸோ பப்ளிக்கு என்ன பிஓ கைட் மூலியமா ஒரு ரெக்வஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப ஒரு லெட்டர் கையில தயாராகுதோ ரெடி ஆயிடுதோ அப்பவே கொண்டு வந்து கொடுத்துடலாம். கடைசி கிளியரன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுத்தா அது ஒரு அன்னெசரி டிராபிக், ஒரு தேவையில்லாத டென்ஷன் கிரியேட் பண்ணும். எப்ப தபால் வந்து ரெடியா இருக்கும் அப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தபாலை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைரபிலிட்டி ஆஃப் போஸ்டிங் ஏர்லி கிளாஸ் நம்பர் 22. அடுத்தது கிளாஸ் நம்பர் 23. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து போஸ்டேஜ் ஸ்டாம்பை எங்க பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வலது பக்கம் டாப் கார்னர், அதாவது ரைட் சைட்ல கார்னர். நம்ம அடுத்து வரக்கூடியதுல ஒரு பிக்சரோட தெளிவாவே பார்ப்போம். ஸோ டாப் ரைட் கார்னர்ல தான் ஒரு போஸ்டேஜ் வந்து அஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 23. அடுத்தது கிளாஸ் நம்பர் 24, நான் போஸ்டல் ஸ்டாம்ப். நம்ம ஸ்டாம்ப் அல்லாத எந்த ஒரு லேபிளோ, ஒரு தபால் தலையோ, ஒரு சீலோ, இல்ல வேற எந்த ஒரு குறியீடுகளோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போன்ற தபால் தலை போன்று தோற்றமளிக்கும், ஆனா தபால் தலை இல்ல அப்படிங்கறத பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு சில குறியீடுகள், ஒரு சில பதிவுகள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பார்ப்பதற்கு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போன்று தோற்றமளிக்கும் எந்த விதமான இம்ப்ரெஷனும் நம்ம தபால் தலையோட ஃப்ரண்ட் சைட்ல நம்ம போடவே கூடாது. ஸோ அது தேவையில்லாத கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுன்றதுக்காக நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் எதையுமே வந்து நம்ம தபால் தலையில ஒட்டக்கூடாது, நம்ம லெட்டர்ல ஒட்டக்கூடாதுன்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 24. அடுத்த கிளாஸ் நம்பர் 25 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, யூஸ் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். ஸோ அதாவது ஒரு 50 ரூபாய்க்கு தபால் தலை ஓட்டணும்னா ஒரு அதிக வேல்யூ இருக்கக்கூடிய குறைச்சலான கம்மி நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் ஓட்டுங்க. லோ வேல்யூ ஸ்டாம்ப்ஸ் நிறைய ஒட்டி தேவையில்லாத இந்த இடத்த வந்து அதை யூஸ் பண்றதை விட அதிகப்படியான வேல்யூ இருக்கக்கூடிய கம்மி லோ நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா கிளாஸ் நம்பர் 25. அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமானது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். அதாவது ஒரு அட்ரஸ் வந்து எப்படி ஒரு அட்ரஸ் பண்ணணும், ஒரு தபால் நம்ம அட்ரஸ் எப்படி எழுதணும்னு சொல்றதா இந்த கிளாஸ் நம்பர் 26. என்ன சொல்றாங்க, டெலிவரிக்கும் எந்த வித சிரமமும் இல்லாம, டிரான்ஸ்மிஷனுக்கும் டெலிவரிக்கும் எந்த வித சிரமமும் இல்லாம இருக்கணும்னா நம்ம எழுதக்கூடிய அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டா முழுவதுமாக தெளிவாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றதா இதனுடைய இது. சோ இத டெக்ஸ்டா பாக்கிறத விட இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறத நீங்க பாத்துக்கலாம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான் ஒரு தபால்ல அட்ரஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு வந்து ஒரு தபாலை இப்படி 4 போர்ஷனா நம்ம பிரிச்சுக்கிறோம், ஓகேங்களா? சோ இதுல நான் சொன்ன மாதிரி அட்ரஸ் வந்து எப்படி எழுதணும்னு சொல்றாங்கன்னா, ரைட் ஹேண்ட், அதாவது இந்த வலது பக்கத்தினுடைய பாட்டம், இந்த பக்கம் வலது பக்கத்தையும் 2ஆ பிரிக்கிறோம். மேல என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ஒட்டிக்கலாம், கீழே அட்ரஸ் எழுதலாம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் ஒரு 3 சென்டிமீட்டராவது ஸ்டாம்ப் போடுறதுக்கு இடைவெளி விட்டுட்டு அதுக்கு கீழே வலது பக்கம் அப்படிங்கறது யாருக்கு அனுப்புறோமோ அவர்கள் பெறுதல் யாரு தபாலை பெற்றுக்கொள்றாங்களோ அந்த அட்ரஸினுடைய அட்ரஸை எழுதணும்னு சொல்றாங்க. அதுவே லோயர் லெஃப்ட் கார்னர்ல சென்டர் அனுப்புனருடைய அட்ரஸ் எழுதணும் இப்படின்னு சொல்றதா. சோ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பட் இந்த 3 சென்டிமீட்டராவது இடைவெளி விட்டு எழுதணும்னு சொல்றதா இந்த மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். சோ அதை பத்தி தான் இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம எங்க அனுப்புறோம், எந்த போஸ்ட் டவுனுக்கு அனுப்புறோன்றத தெளிவா பிளாக் லெட்டர்ல எழுதி அதை கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி பின்கோட ப்ராப்பரா எழுதணும் அப்படின்னு சொல்றதுதான் மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். அதே மாதிரி எந்த விதமான தபால் அனுப்புறீங்க, இப்போ உதாரணத்துக்கு புக் போஸ்ட் அனுப்புறீங்களா, அதாவது எந்தெந்த தபால்களுக்கெல்லாம் கன்செஷனல் ரேட், அதாவது சாதாரண லெட்டரை விட அதுக்கு குறைவா நம்ம பணம் கட்டுறோமோ, அதுக்கு குறைச்சலா பணம் கட்டுறோமோ அந்த விதமான தபால்களுக்கெல்லாம் தெளிவாக மேல இது புக் போஸ்டா அல்லது பிளைண்ட் லிட்டரேச்சரா அப்படிங்கறது கிளியரா டாப்ல நோட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்றதா மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். சோ இது ஒரு சில எக்ஸாம்பிள். எப்படி வந்து ஒரு கிளியர் அட்ரஸிங் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கணும், பேர் இருக்கணும், அது கீழே என்ன இருக்கணும், வீட்டு நம்பர் இருக்கணும், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருந்தா போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருக்கணும், அது எந்த தாலுக்கை சேர்ந்தது, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட்டு, முக்கியமா பின்கோடு, இது எல்லாமே இந்த மாதிரிதான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அட்ரஸிங் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க இந்த கிளாஸ்ல. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் நம்ம தபால் அட்ரஸ் பண்றோம் அப்படின்னா அதனுடைய அட்ரஸ் எல்லாமே
ரோமன் லெட்டர்ஸ்லயும் ரோமன் எழுத்துக்களையும் அரபிக் ஃபிகர்ஸ்லயும் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் தபால் அனுப்பும் பொழுது இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அட்ரஸ் பண்ணும்போது எப்படி எழுதணும்? ரோமன் லெட்டர்ஸ்லயும் அரபிக் ஃபிகர்ஸ்லயும் எழுதணும்னு சொல்றாங்க. சரி, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்ட் டவுன் ஒன்றும் கிடையாது. ஒரு போஸ்ட் ஆபீஸ் சுத்தி இருக்கக்கூடிய அந்த டவுன் ஒன்றுக்கும் மேற்பட்ட போஸ்ட் டவுன் இருக்குமே ஆனால் அதுல தெளிவா பின்கோடு எழுதி அது எந்த மாவட்டத்தை சேர்ந்தது, எந்த டிஸ்ட்ரிக்ட சேர்ந்ததுன்றதையும் உங்களுக்கு வந்து தெளிவா குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரிதான் லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் இடது பக்கத்துல கீழே வந்து சென்டர் அட்ரஸும் வலது பக்கத்துல கீழே யாருக்கு அனுப்புறீங்கன்ற அட்ரஸும் தவறாம எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது கிளாஸ் நம்பர் 27 பாக்குறோம். மெயில்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீசஸ் பெர்சோனல் சர்விங் இன் ஆர்மி. ஆர்மியில நமக்கு எல்லையில இருக்கக்கூடிய அந்த ஆர்மி அல்லது ஏர்போர்ஸ்ல இருக்கக்கூடிய யாருக்காவது தபால் எழுதணும்னா என்னெல்லாம் குறிப்பிடணும்னு சொல்றாங்கன்னா அவர்களுடைய நம்பர், எம்ப்ளாயின்னு ஒரு நம்பர் இருந்தா அந்த நம்பர், அவங்களுடைய ரேங்க் என்ன ரேங்க், அவங்க பேர் என்ன, எந்த யூனிட்டை சேர்ந்தவங்க அப்படின்றத தவறாம எழுதணும்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஆர்மி ஏர்போர்ஸுக்கெல்லாம் அனுப்பக்கூடிய அந்த தபால்களை எந்த ஏபிஓ கேர் ஆஃப் எந்த ஏபிஓங்கிறத தவறாம குறிப்பிட்டு அனுப்பணும். அதாவது 56 நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, டெல்லியில இருக்கக்கூடிய 56 ஏபிஓவா அல்லது கொல்கத்தால இருக்கக்கூடிய 19 ஏபிஓவா அப்படின்றது எந்த ஏபிஓக்கு சேர்ந்தவங்கன்றதையும் தவறாம எழுதி அனுப்பணும் அப்படின்றதுதான் குறிப்பிடுறதுதான் கிளாஸ் நம்பர் 27. அடுத்த கிளாஸ் பாத்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 28 மெயில்ஸ் ஃபார் நேவி பெர்சோனல் சர்விங் இன் ஷிப்ஸ். அதாவது கடற்படை அவங்க அதுல இருக்கக்கூடிய யாராவது அலுவலர்களுக்கு தபால் எழுதணும் அப்படின்னா எப்பயுமே எப்படி எழுதுவாங்கன்னா கேர் ஆஃப் ஃபிளீட் மெயில் சர்வீஸ் பாம்பே அப்படின்னு எழுதுவாங்க. சோ அங்க போய் அங்க இருந்து அவங்களுக்கு தபால் வந்து பட்டுவாடா செய்யப்படும். சோ அதனால நேவிக்கு அனுப்புறதா இருந்ததுன்னா ஃபிளீட் மெயில் சர்வீஸ் பாம்பே அப்படின்ற அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி சொல்றாங்க. அடுத்தது கிளாஸ் நம்பர் 29 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் பியரிங் இன்டெஃபினைட் அட்ரஸ். அதாவது முழுவதுமாக இல்ல கம்ப்ளீட்டா இல்லாக்கூடியாத அந்த அட்ரஸ் எல்லாம் அப்படி அட்ரஸ் எழுதணுமே ஆனால் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெஃபினட்டான ஒரு முழுவதுமாக தீர்க்கமான ஒரு அட்ரஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஆர்டிக்கலை டெலிவர் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. சோ பொதுவா ஜென்ரல் வே, அதாவது ஒருத்தரோட முழுமையான பேர் இல்லாம அவர்களோட குடும்ப பெயர்லயோ அல்லது போலியான பெயர்லயோ இல்ல ஏதாவது ஒரு குறியீடுகள் வைத்தோ அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரோட பேரை வந்து மறைமுகமா வெளிப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தபால்கள் வந்து டெலிவரி செய்யப்பட மாட்டாது அப்படின்றோம். அதே மாதிரி கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட நபர் அப்படின்ற மாதிரி தான் பர்டிகுலர் பண்ணி தான், அதாவது குறிப்பிட்டு தான் எழுதுமே தவிர பொதுவாக அந்த மாதிரி இவர்களுக்கு அந்த மாதிரி பொதுவா அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணக்கூடாது. பர்டிகுலரா யாருக்கு அனுப்புறோம் இந்த ஒரு நபருக்கு அல்லது இந்த ஒரு கம்பெனிக்கு என்று குறிப்பிட்டு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சில இடத்துலாம் போஸ்ட் பாக்ஸ் வசதி இருக்கும். சோ இப்ப நமக்கு தெரிய வருது அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸே இல்ல அந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து ரெண்டுக்கு இப்போ அதுக்கான ரெண்ட் அத எல்லாமே அவருக்கு வந்து அந்த லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தபால்களை சென்டருக்கே அனுப்புனவங்களுக்கே தபாலை வந்து திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, கம்ப்ளீட்டா இருக்கணும், போலி பெயர்கள் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. சோ அப்படி எல்லாம் இல்லைன்னா அது சென்டருக்கு திரும்பி போயிடும் அப்படின்றதான் இதனுடைய சூட்சமம். அடுத்தது சென்டர் அட்ரஸ். நம்ம கிளாஸ் 30 ஒண்ணுமே கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி லோயர் லெஃப்ட் கார்னர்ல சென்டர் அட்ரஸ் பின்கோடோட எழுதணும். சென்டர் அட்ரஸ் எழுதுறது ஏன் அவ்வளவு முக்கியம், ஒருவேளை அது டெலிவரி ஆகலைன்னா சென்டருக்கு வந்து சேரும் கட்டாயமாக, அது ரொம்ப முக்கியம். சென்டர் அட்ரஸ் முறையாக எழுதுனா என்ன ஆகும், திரும்பி வர முடியாம அது ஆர்எல்ஓக்கு திருப்பப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால சென்டர் அட்ரஸ் எழுதுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் டு அப்ராட் கிளாஸ் நம்பர் 31 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அப்ராடுக்கு நீங்க ஒரு அட்ரஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து எழுதுறீங்க, இப்ப இந்தியானா தமிழ்நாடு எந்த ஸ்டேட்ல இருந்து எழுதுறீங்க அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி அதையும் நீங்க எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்றதுதான் கிளாஸ் நம்பர் 31. அடுத்தது கிளாஸ் நம்பர் 34 பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது என்னன்னா ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற லாஸ்ட் கிளாஸ். இதுக்கப்புறம் ஒரு Q&A. சோ இது வந்து கடைசி கிளாஸ். இது நம்ம பார்த்துடலாம். சோ ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ரீகால்னா என்ன, ஒரு தபாலை திரும்ப பெறும் ஒரு வசதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஒரு தபாலை வந்து நம்ம திரும்ப பெறும் புக் பண்ணிட்டோம், தபால் அனுப்பிட்டோம், அந்த தபாலை திரும்ப பெறும் ஒரு வசதிக்கு பேர் தான் ரீகால். சோ என்ன சொல்றாங்கன்னா ஒரு சென்டர் தபாலை வந்து புக் பண்ணதுக்கு அப்புறம் டெலிவரி ஆகாததுக்கு முன்னாடி அந்த தபாலை வந்து நம்ம திரும்ப வாங்கிக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது ரீகாலும் பண்ணிக்கலாம், வித்ட்ராவும் பண்ணிக்கலாம், அல்லது அட்ரஸ் மாத்தி இது இன்னாருக்கு அல்ல இந்த அட்ரஸ் நான் ஆல்டர் பண்றேன் அப்படின்னு அட்ரஸ் மாத்தி அனுப்பலாம்.
ஆனா என்ன கண்டிஷன்னா அந்த தபால் டெலிவரி ஆயிருக்கக்கூடாது. அந்த தபால் வந்து பட்டுவாடா இருக்கக்கூடாது. டெலிவரி பண்ணிட்டு ஒன்ஸ் டெலிவர்ட் இஸ் டெலிவர்ட். டெலிவரி ஆயிருக்கக்கூடாது. அத வந்து கன்ஃபிஸ்கேட் ஆயிருக்கக்கூடாது. எந்த விதத்திலயும் எங்கேயும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க கூடாது. அண்ட் அதே மாதிரி எந்த ஒரு நாட்டினோட சட்டத்தின்படி அதை கைப்பற்றி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாத தபால்களை தாராளமாக திரும்ப பெறும் வசதி அதனுடைய உரிமை ஒரு சென்டருக்கு கட்டாயமா உண்டு. இந்த ரீகால் பண்றதுக்கு ஏதாவது ஃபீஸ் இருக்கா? கட்டாயமா உண்டு. ஒரு ஆர்டிகல் ரீகால் பண்ணிக்கிறதுக்கான ஃபீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ₹6. அதாவது உள்நாட்டு தபால் இன்லாண்ட் ஆர்டிகல்ஸா இருந்ததுன்னா ₹6, ஃபாரின் ஆர்டிகல்ஸா இருந்ததுன்னா ₹30 ரீகால் பண்றதுக்கான ஃபீஸாக கட்டணமாக வசூலிக்கப்படும். சோ இது யார் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டர், நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸோட போஸ்ட் மாஸ்டர் அங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா அதே போஸ்ட் மாஸ்டர் கிட்ட போய் நீங்க வந்து எழுதி கொடுத்து வாங்கணும். இல்லைன்னா அதனுடைய சூப்பரண்டன்ட் இவங்க கிட்ட நீங்க கொடுத்து நம்ம ரீகால் பண்ணும் அப்படின்றத இந்த பிஓ இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த ₹6 ₹30 இந்த கட்டணத்தை எப்படி செலுத்தணும் அப்படின்னா, போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், அதாவது தபால் தலைவியோட வடிவத்துல ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி அதுல வந்து இந்த ஸ்டாம்பை வந்து அதுக்கான கட்டணத்தை ஒட்டிடணும்னு சொல்றாங்க. ஒரு தடவை கட்டின இந்த ரீகால்கான ஃபீஸை திரும்ப ரீஃபண்ட் பண்ணப்பட மாட்டாது. சோ இதுவே நீங்க ஒரு பதிவு தபாலை நீங்க திரும்ப ரீகால் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா, பதிவு தபால் புக் பண்ணப்பட்ட அந்த ஒரிஜினல் ரசீதையும் சேர்த்து நம்ம பண்ணணும். ஒருவேளை இந்த தபால் ரீகால் பண்ணும் பொழுது அதற்கு ஏதாவது ஒரு டெலிகிராஃப் சார்ஜ் ஆகுது, கம்யூனிகேட் பண்றாங்க, இந்த தபாலை திரும்ப பெறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய அந்த சிரத்தை முயற்சியில வேற ஏதாவது ஏர் சார்ஜ் ஏதாவது இன்வால்வ் ஆனாலோ, இல்ல டெலிகிராஃப் சார்ஜ் எது இன்வால்வ் ஆனாலோ அதையும் சென்டர் தான் செலுத்த வேண்டும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏர்ல தான் திரும்ப வரணும், அதற்கு உண்டான ஏர் சார்ஜ் ஏதாவது பே பண்ணும் அப்படின்னாலும் அதை சென்டர் தான் கட்டாயமாக திருப்பி செலுத்த வேண்டும். நான் சொன்ன மாதிரி வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம், ஆனா டெலிவரி இருக்கக்கூடாது, அதை யாரும் பறிமுதல் பண்ணிருக்க கூடாது, யாரும் சட்டப்படி கைப்பற்றி இருக்க கூடாது. அதற்கான ஃபீஸ் 6, இன்லாண்ட் 6, ஃபாரின் 30. ஒரு தடவை ஃபீஸ் வாங்கிட்டா ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். போஸ்டேஜ் ஸ்டாம்போட வடிவத்துல தான் அந்த ஃபீஸ் வாங்குவோம். பதிவு தபால், இன்சூர் தபால்னா ரசீதையும் சேர்த்து கொடுக்கணும். இந்த தபாலை திரும்ப பெறும் முயற்சியில ஈடுபடும் போது ஏதாவது ஏர் சர்சார்ஜோ அல்லது டெலிகிராஃப் சார்ஜ் ஏதாவது இன்வால்வ் ஆனாலோ அதையும் சென்டர் தான் என்ன பண்ணணும், அதையும் அவங்க தான் வந்து அதுக்கான சார்ஜை வந்து அதை பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதா இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? சோ இப்போ இந்த செகண்ட் ஹாஃப்ல இப்ப நம்ம பார்த்ததுக்கான அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு சின்ன Q&A மட்டும் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ குவிக்கா உங்க மெசேஜோட எல்லாரும் கொஞ்சம் ரிப்ளையோட நீங்க வெயிட் பண்ணுங்க. சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின் பாருங்க, நீட் நாட் பி இன்சூர்ட் வென் போஸ்டட். இதுல எதை இன்சூர் பண்ண வேண்டாம்னு கேக்குறாங்க. காயின்ஸ், புல்லியன்ஸ், பேங்க் நோட்ஸ், நன் ஆஃப் தீஸ். ஓகே, என்ன ஒரு 4-5 பேருக்கு ஆன்சர் வருது. எஸ். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுல நீங்க போட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையும் கட்டாயமா இன்சூர் தான் பண்ணணும். இன்சூர் பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அடுத்தது இப்ப சொல்லுங்க, ரூல்ஸ் கவர்னிங் ரெஃப்யூசல் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓ சாரி, இது பின்னாடி வரும், இது வேணாம். இப்ப சொல்லுங்க, மேனுஃபேக்சர் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபிக்ஷியஸ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ், அதாவது போலியான தபால் செய்யப்படுறது எந்த செக்ஷனுக்கு கீழே குற்றமாக கருதப்படும்? எஸ், செக்ஷன் 263A என்பது மிகச்சரியான பதில். ஓகே, எக்ஸலண்ட். அடுத்தது, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரன்சி நோட்ஸ் தட் கேன் பி சென்ட் த்ரூ இன்சூர் ஆர்டிகல். கரன்சி நோட் எவ்வளவு வரைக்கும் இன்சூர் பண்ணி அனுப்பலாம் அப்படின்றதுக்கான கொஸ்டின். குயிக்கா சொல்லலாம் இதெல்லாம் நீங்க ஈஸியா. எஸ் 20,000 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு எல்லாம் அனுப்பும் பொழுது யாருக்கு அட்ரஸ் பண்ணணும்? Mails to personnel of defense services serving in army and air force have to be addressed to whom? Yes, option B is the right answer. 56 APO அல்லது 99 APO க்கு அனுப்பணும். So answer B is the right answer. What is the limit of insurance? Oh, இது இல்ல, sorry. Okay. So ஒரு 5 கொஸ்டின் தான். So இந்த இப்ப நம்ம பார்த்தது செகண்ட் ஹாஃப்ல பார்த்ததுல உங்களுக்கு ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் இப்ப நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இதோட இன்னைக்கு கிளாஸ வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஓகேவா? சோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ அடுத்த கிளாஸ்ல நாம கண்டிப்பா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் கைடு எல்லாத்தையுமே இப்ப வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ வெரி மச் இவ்வளவு நேரம் பேஷண்டா இருக்கிறதுக்கு.